அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படிக்கு கர்த்தர் உங்களை முன்குறித்திருக்கிறார். ಆತನ ನಾಮವನ್ನು ಪ್ರಕಾಶಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಆತನನ್ನು ಮುಂದಾಡಿಸಿದ್ದಾರೆ. ஆனால் அவரை பிரஸ்தாபப்படுத்துவதற்கு ಆತನ ನಾಮವನ್ನು ಪ್ರಕಾಶಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ உன் கால்கள் ನಿನ್ನ ಕಾಲುಗಳು இடம் கொடுக்கிறதா? ಸ್ಥಳ ಕೊಡುತ್ತದಾ? உன் இருதயத்தில் இடம் உண்டா? கர்த்தருடைய சுமை என்ன? ದೇವರ ಭಾರವೇ? கர்த்தருடைய இருதயத்தின் பாரம் என்ன? தேவன் நல்லவர், ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ஹalleluya. ಎಲ್ಲರ ಕಣ್களை ಮೂಡುವಮ್ಮ. ಎಲ್ಲರೂ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚೋಣವಾ? ಎಲ್ಲರ ಕಣ್களை ಮೂಡಿ ಎಲ್ಲರೂ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚುತ್ತಾ கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. ஆண்டவரே, ದೇವರೇ, சபைக்கு வந்த வண்ணமாய் நான் போக கூடாது. ನಾವು ಸಭೆಗೆ ಬಂದ ರೀತಿಯಲ್ಲೇ ಹೋಗಬಾರದು. நான் எப்படி வந்தனோ அப்படி போவதற்கு இடமில்லை. ನಾನು ಹೇಗೆ ಬಂದ ಹಾಗೆ ಹೋಗೋದಕ್ಕೆ ಸ್ಥಳವಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹalleluya. வந்த வண்ணமாய் போக எனக்கு விருப்பம் இல்ல. ನನಗೆ ಬಂದ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೋಗೋಕೆ ಇಷ್ಟವಿಲ್ಲ. எத்தனை பேர் கர்த்தருடைய நன்மையை எதிர்பார்த்து வந்தீர்களோ? ಎಷ್ಟು ಜನ ದೇವರ ಒಳ್ಳೆಯನ ಎದುರು ನೋಡಿ ಬಂದಿದ್ದೀರೋ? அந்த மகிமை நான் காணணும். ಆ ಮಹಿಮೆ ನಾನು ಕಾಣಬೇಕು. அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು. ஆண்டவரே, ದೇವರೇ, என்னோடு பேசுங்கப்பா. ನನ್ನ ಸಂಗಡ ಮಾತಾಡಿಯಪ್ಪ. ஆண்டவரே, என்னோடு உறவாடுங்க. ದೇವರು ನನ್ನ ಸಂಗಡ ಸಂಚರಿಸಿರಿ. வசனத்தை கேட்க விடாதபடிக்கு, ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಬಾರದಂತ ಹೇಳಿ, வசனத்துக்கு இருதயம் திறக்க விடாதபடிக்கு, ವಸನಕ್ಕೆ ನನ್ನ ಹೃದಯವನ್ನು ತೆಗೆದಿಬಾರದು. என் இருதயத்தின் கடினமும் ನನ್ನ ಹೃದಯವು ಕಠಿಣವು, என் செவிகளின் மந்தத்தையும் ನನ್ನ ಕಿವಿಯು ಮಂದವು கர்த்தர் நீர் மாற்றி போடுவீராக. ನೀವು ಬದಲಾಯಿಸಿ ಹಾಕಿರಿ. ஆண்டவரே, நான் வசனத்தை கேட்கிறவனாயும் கேட்கிற மகளாயும் இராதபடிக்கு அதன்படி நடக்கிறவர்களாய் என்னை மாற்றும். ಅದರ ಪ್ರಕಾರ ನಡೆಯುವಂತವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿರಿ. நீர் மகிமையும் கனத்துக்குரிய தேவன் என்று சொல்லி ನೀವು ಮಹಿಮೆ ಗಣಕ್ಕೆ ತಕ್ಕ ದೇವರೆಂಬುದಾಗಿ அவரிடத்துல கேளுங்க. ಅವರ ಬಳಿ ಕೇಳಿರಿ. வசனம் ரொம்ப முக்கியம். ವಾಕ್ಯವು ಅತಿ ಮುಖ್ಯವು. கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். ದೇವರ ವಾಕ್ಯವು ತುಂಬಾ ಮುಖ್ಯವು. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, வசனத்தை கேளாதவனுடைய ஜெபம் அருவருக்கப்பட்டது. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳದ ಪ್ರಾರ್ಥನೆ ಅಸಹ್ಯವಾದದ್ದು. யாரெல்லாம் வசனத்தை கர்த்தருடைய வார்த்தை பலிபீடத்திலிருந்து வரும்போது அதை கேட்க விடாதபடிக்கு, கேட்க கூடாதபடிக்கு உங்கள் செவிகளை நீங்கள் அடைத்து கொண்டு உங்கள் நினைவுகளை அங்கும் இங்கும் திசை திருப்பி சபையிலே தூங்கிக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், ಸತ್ಯ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಬಾರದಂತ ಹೇಳಿ ನೀವು ನಿಮ್ಮ ಕಿವಿಗಳನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಂಡು ಅಲ್ಲಿ ತಿರುಗಾಡುವುದು. நீங்க கண்ணீரின் மத்தியிலும் கஷ்டத்தின் மத்தியிலும் தள்ளப்பட்ட நேரத்துல கர்த்தரை நோக்கி இக்கட்டான நேரத்துல பிதாவே, இயேசுவே, ஆவியானவரே என்று கூப்பிடும் போது, ನಿನ್ನ ಕಷ್ಟದ ಮಧ್ಯದಲ್ಲಿ, ಕಣ್ಣೀರಿನ ಮಧ್ಯದಲ್ಲಿ, ರೋಗದ ವ್ಯಾಧಿಯಲ್ಲಿ ತಂದೆಯೇ, ಕುಮಾರನೇ, ಯೇಸುವೆ ಅಂತ ಕರೆಯುವಾಗ அவரும் உங்களை நோக்கி பார்க்க மாட்டார். ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡುವುದಿಲ್ಲ. ஏன்னா அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கேட்கவில்லை. ಯಾಕಂದ್ರೆ ಆತನ ಮಾತಿಗೆ ನೀವು ಕೇಳಲಿಲ್ಲ. ஆனபடியால் கர்த்தர் உங்கள் வார்த்தை கேட்க மாட்டார். ಆದ ದೇವರು ನಿಮ್ಮ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವುದಿಲ್ಲ. ஆகையினால கர்த்தரிடத்துல கேளுங்க. ದೇವರ ಬಳಿ ஆவியானவர்கிட்ட கேளுங்க. ದೇವರ ಆತ್ಮನ ಬಳಿ எனக்கு உதவி செய்யுங்கப்பா, ನನಗೆ ಸಹಾಯ எனக்கு ಮಾಡಿಯಪ್ಪ, ஒத்தாசை செய்யுங்கப்பா, ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿ, உம்முடைய வார்த்தையை நான் கேட்கணும், ನಿಮ್ಮ ಮಾತನ್ನು உங்க ಕೇಳಬೇಕು, வார்த்தை என் இருதயத்தில் கிரியை செய்ய வேண்டும், ನಿಮ್ಮ ಮಾತನ್ನು ಹೃದಯದಲ್ಲಿ என் ಕ್ರಿಯೆ சரீரத்தில் ಮಾಡಬೇಕು, கிரியை செய்ய வேண்டும், ನನ್ನ ಶರೀರದಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ நான் உம்மை ಮಾಡಬೇಕು, பாடணும், ನಾನು ಆಡಬೇಕು, நான் உம்மை துதிக்கணும் ನಾನು ಸ್ತುತಿ ಮಾಡಬೇಕು என்று கர்த்தருடைய கரத்தில் எல்லாரும் ஒப்புக்கொடுங்க. ಹೀಗಾಗಿ ದೇವರ ಕರೆದ ಎಲ್ಲರೂ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿರಿ. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீரே 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 எந்தன் தேவன், நீரே 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 எந்தன் தேவன், நீரே 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 எந்தன் தேவன், நீரே 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 எந்தன் தெய்வம். உந்தன் பாதத்தில் அமர்ந்து ஜெபித்திடுவேன், உந்தன் பக்கத்தில் அமர்ந்து மகிழ்ந்திடுவேன், உந்தன் பாதத்தில் அமர்ந்து துதித்திடுவேன், உந்தன் பக்கத்தில் அமர்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஏசையா, ஐயா ஏசையா,
வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பிதாவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளை இந்த காலை நேரத்தில் உம்முடைய பாதத்தில் எங்களை தருகிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவனே உம்முடைய சுத்த கிருபை. இந்த நாளில் உம்மை ஆராதிக்க முடியாமல், உம்மை துதிக்க முடியாமல், உம்முடைய ஆலயத்துக்கு வர முடியாமல் எத்தனையோ நபர்கள் இன்றைக்கு இல்லாமற் போயிருக்கிறார்கள். இருந்தும் சபைக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலையில காணப்படுகிறார்கள். ஆனால் நன்றாயிருந்தும் சபையும் சபை ஆராதனை அசட்டை செய்கிறவர்களும் உண்டு. ஆனால் எங்களுக்கோ உம்முடைய தேவ கிருபையினாலே ஆலயத்துக்கு கொண்டு வந்து உங்களை கனப்படுத்தும்படிக்கு நீர் எங்களை வைத்ததற்காக உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை நான் துதிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, அப்பா, ஜீசஸ் காஸ்பல் பிரீச்சிங் சபைக்கு தலையாயிருக்கிறவரே, நீரே எஜமானன், நான் உங்கள் அடிமை. நானும் சபையின் ஊழியரும் எங்கள் சபை குடும்பங்களும் உமக்கு அடிமைகளாய் இருக்கிறோம். நாங்கள் சிறுகவும் என் ஆண்டவர் பெருகவுமாய் கர்த்தர் ஆலயத்தில் இருந்து நீர் பெரிய காரியங்களை செய்து வருகிற மகா கிருபைக்காக உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உங்க நாமத்தை உயர்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உங்க நாமத்தை நான் சேவிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, இந்த இடத்துல நீங்க அசைவாடுகிற மகிமைக்காக உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லார் மேல உங்க மகிமை இறங்க போகிறது. எல்லார் மேல உங்க கிருபை இறங்க போகிறது. எல்லார் மேல உங்கள் ஆசீர்வாதத்தின் அபிஷேகத்தின் வரங்களுக்குரிய கிரியைகள் இறங்க போறதுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தனித்தனியாய் ஆசீர்வதிங்க, காத்து கொள்ளுங்க. பேசுகிறது நான் அல்ல, என் ஆவியானவர் நீங்களே மகிமைப்படும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமா, இப்போ எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ಇವಾಗ ಎಷ್ಟು ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಾ? ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಆಮೆನ್, 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 ಆಮೆನ್. இவ்வளவு நாள் இந்த கேள்வி வரலல, ಇಷ್ಟು ದಿನ ಈ ಪ್ರಶ್ನೆ ಬಂದಿಲ್ಲ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறோம்னு சொல்றோம், ஆனா காரணத்தை சொல்லணும். ಸಂತೋಷವಾಗಿರ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳ್ತೀವಿ, ಅದರ ಕಾರಣ ಹೇಳಬೇಕು. சும்மா நான் சந்தோஷமா இருக்கிறேனಲ್ಲ சொல்லக்கூடாது. ಸುಮ್ಮನೆ ನಾನು ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳಬಾರದು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கிறவங்க எல்லாம் ಸಂತೋಷವಾಗಿರೋರು ಹೇಳಿರಿ. ஏன் சந்தோஷமா இருக்கிறீங்க? ಏನಕ್ಕಾಗಿ ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಾ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், 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 ஆமென். இது கேட்கிற நேரம், ಇದು ಕೇಳುವಂತ ಸಮಯ, பெற்றுக்கொள்கிற நேரம், ಪಡೆದುಕೊಳ್ಳುವಂತ ಸಮಯ, வரவேற்கிற நேரம், ಬರೆ ಮಾಡುವಂತ ಸಮಯ. ஆமென், ஆமென். எதை நீங்க வரவேற்பீங்க? ಯಾವುದನ್ನು ನೀವು ಬರೆ ಮಾಡುತ್ತೀರಾ? ಕರ್ತருடைய மகிமையை, ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು. கேட்கிறது எதுக்காக? ಕೇಳೋದು ಏನಕ್ಕಾಗಿ? ಕರ್ತருடைய வார்த்தையை, ದೇವರ ಮಾತನ್ನು. பெற்றுக்கொள்கிறது எதை? ಪಡೆದುಕೊಳ್ಳುವುದು ಯಾವುದನ್ನು? வார்த்தையின் மூலமாக கடந்து வருகிற ஆசீர்வாதத்தை, வார்த்தை நிமித்த ಹೊರಟು ಬರುವಂತ ಆಶೀರ್ವಾದವನ್ನು. ஹல்லேலூயா, ஆமென். மூணுல யார் யார் எதை பெற்றுக்கொள்ள போறீங்க தெரியாது. ಮೂರಲ್ಲಿ ಯಾರು ಏನೇನು ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. கர்த்தருக்கு தெரியும், தேவரிகே ಗೊತ್ತು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். இந்த நாளிலே என்னை பேச செய்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ಇವತ್ತು ದಿನದಲ್ಲಿ ನಾನು ಮಾತಾಡಿದ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில, ಇವತ್ತು ಕ್ರೈಸ್ತನ ಜೀವಿತದಲ್ಲಿ, கிறிஸ்தவ தேவ பிள்ளைகளுக்கு, கிறிஸ்தவ தேவರ ಮಕ್ಕಳಿಗೆ, ವಿಶ್ವಾಸಿகளுக்குள்ளே, ನಂಬಿಕೆ ವಿಶ್ವಾಸಿ ಒಳಗಡೆ, ವಿಶ್ವಾಸಿಗಳ ಒಳಗಡೆ, ವಿಶ್ವಾಸಿಯವರ ಒಳಗಡೆ, ವಿಶ್ವಾಸಿக்கும் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு காரியம் உண்டு. ವಿಶ್ವಾಸಿ ದೇವ ಮಕ್ಕಳಿಗೆ ಒಂದು ಕಾರ್ಯ ಉಂಟು. என்ன உண்டு? ಏನಿದೆ? ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. ಒಂದು ಎದುರು ನೋಡುಕೆ ಉಂಟು. இருக்கா இல்லீங்களா? ಇದೆಯಾ ಇಲ್ಲವಾ? ಎಲ್ಲರಿಗೂ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಎದುರು ನೋಡುವುದು ಇರುತ್ತದೆ. என்ன இருந்தாலும், ಏನಿದ್ದರೂ, என்ன ಇಲ್ಲவிட்டாலும், ಏನಿಲ್ಲದೆ ಹೋದರೂ ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. ಒಂದು ಎದುರು ನೋಡುವುದು ಉಂಟು. அந்த எதிர்பார்ப்பு என்ன? ಅದು ಎದುರು ನೋಡುವುದು ಏನು? அந்த எதிர்பார்ப்பு எதுன்னு சொல்லுங்க பாப்போம். ಆ ಎದುರು ನೋಡುವುದು ಯಾವುದು ಅಂತ ಹೇಳಿರಿ ನೋಡೋಣ. கர்த்தருடைய கரத்தினால் வருகிற ஆசீர்வாதத்தை நாம் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆசீர்வாதத்தை எல்லாம் எதிர் ನೋಡುತ್ತೇವೆ. ஆமாவா இல்லீங்களா? ಹೌದಾ ಇಲ್ಲವಾ? நல்ல ஐஸ்வர்யவான்களா இருப்பாங்க, ಚೆನ್ನಾಗಿ ಐಶ್ವರ್ಯವಂತರಾಗಿ ಇರ್ತಾರೆ. ஆனாலும் அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. ಆದ್ರೆ ಅವರಿಗೆ ಒಂದು ಎದುರು ನೋಡುವಿಕೆ ಉಂಟು. ಕರ್ತர் என்னை ஆசீர்வதிப்பாரா? தேவனನ್ನು ஆசீர்வதிப்பாரா? என்னை இன்னும் ஆசீர்வதிப்பாரா? இன்னும் ಹೆಚ್ಚಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರಾ? ஆசீர்வதிக்கப்பட்டவங்க எனக்கு போதும் அப்படின்னு யாராவது சொல்றாங்களா? ஆசீர்வதிಸಲ್ಪಟ್ಟು ನನಗೆ ಸಾಕು ಅಂತ ಯಾರಾவது ಹೇಳುತ್ತಾರಾ? ಕರ್ತர் என்னை இன்னும் ஆசீர்வதிங்க, தேவர் இன்னும் ಹೆಚ್ಚಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಿರಿ, என்னை இன்னும் ஆசீர்வதிங்க, ಇನ್ನೂ ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. ஹல்லேலೂயா, ஹல்லேலೂயா.
ನಡುತ್ತರ ಮಿಡಲ್ ಕ್ಲಾಸ್ ಫ್ಯಾಮಿಲಿ, ಒಂದು ಬಡತನ ಕುಟುಂಬವು, ನಮ್ಮ ಮಿಡಲ್ ಕ್ಲಾಸ್ ಫ್ಯಾಮಿಲಿ, ಒಂದು ಬಡತನ ಕುಟುಂಬವು, நாம என்ன நினைப்போம்? ನಾವೇ ನೆನೆಸುತ್ತೇವೆ நம்ம நிலைமை ரொம்ப மோசமானது, ನಮ್ಮ ಸ್ಥಿತಿ ತುಂಬಾ ಮೋಸವಾಗಿದೆ, நாம பணக்காரங்களும் இல்ல, ನಾವು ಐಶ್ವಂತವರಲ್ಲ, நாம ஏழையும் இல்ல, ಬಡವರು ಅಲ್ಲ, மத்தியத்துல நிக்கிறோம். ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ நமக்கு தாங்க ரொம்ப பிரச்சனை. ನಮಗೆ ತುಂಬಾ ಸಮಸ್ಯೆಗಳು, ஏழையா இருக்கிறவங்க ನಾವು ಬಡತನವಾಗಿದ್ದೀವಿ, நம்மளுடைய நிலைமை இவ்வளவுதான், ನಮ್ಮ ಸ್ಥಿತಿ ಇಷ್ಟೇ, சரி சாப்பிடலாம், ಸರಿ ಊಟ ಮಾಡೋಣ, குடிசையில தூங்கலாம், ನಾವು ಗುಡಿಸಲಲ್ಲಿ ಮಲಗಿಕೊಳ್ಳೋಣ, போலாம் வரலாம் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. ಹೋಗುತ್ತೀರಿ ಬರ್ತೀವಿ ಅಂತ ನೆನೆಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஆனா நமக்கு என்ன இருக்கும்? ಅದು ನಮಗೆ ಏನಿದೆ, இந்த வீடு போதாது, ಈ ಮನೆ ಸಾಕಾಗುವುದಿಲ್ಲ, இந்த சம்பளத்திலே குடும்பத்தை நடத்த முடியல, ಈ ಸಂಬಳದಲ್ಲಿ ಕುಟುಂಬ ನಡೆಸಕ್ என் ಆಗೋದಿಲ್ಲ, பிள்ளைகளை வளர்க்க முடியல, ನನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಬೆಳೆಸೋದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, ತುಂಬಾ ಕಷ್ಟವಾಗಿದೆ. இப்படி நம்ம சொல்லிக் கொண்டு போகலாம் அநேக காரியங்களை. ಹೀಗಾಗಿ ಅನೇಕ ಕಾರಣ ಹೇಳಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತೇವೆ. அநேக எதிர்பார்ப்புகள் நம்முடைய வாழ்க்கையில உண்டுங்க. ಅನೇಕ ಎದುರು ನೋಡುವಿಕೆ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇದೆ. அதே போலதான் ஏழைகளுடைய வாழ்க்கையிலும். ಅದೇ ಪ್ರಕಾರವೇ ಬಡತನ ಸ್ಥಿತಿ. வீடு இல்லாத ஏழை சொல்வாங்க, ஆண்டவரே ஆசீர்வதிச்சா எனக்கு ஒரு வீடு கிடைக்கணும். ಮನೆ ಇಲ್ಲದವರು ಹೇಳ್ತಾರೆ, ದೇವರೇ ನನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಿ ನನಗೆ ಒಂದು ಮನೆ ಸಿಕ್ಕಬೇಕು. கடவுளே நீங்க ஆசீர்வதிச்சா, ದೇವರೇ ನನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಿದರೆ எனக்கு ஒரு நேரம் கிடைக்கிற சாப்பாடு, ನನಗೆ ಒಂದೊತ್ತು ಸಿಕ್ಕುವ ಊಟವು எனக்கு 3 நேரம் கிடைக்கும். ನನಗೆ 3 ಹೊತ್ತು ಸಿಕ್ಕಬೇಕು. நினைப்பாங்களா இல்லீங்களா? ನೆನೆಸುತ್ತಾರಾ ಇಲ್ಲ? அப்ப எல்லாமே நினைக்கிறது என்ன? ಎಲ್ಲರೂ ನೆನೆಸುವುದು ಏನು? கர்த்தர் கரத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஆசீர்வாதம். ದೇವರ ಕರದಿಂದ ಹೊರಟು ಬರುವಂತ ಆಶೀರ್ವಾದ. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தால், ದೇವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದರೆ நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். ನಾನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಇರುತ್ತೇನೆ. யாருக்கெல்லாம் ஆசீர்வாதம் வேணும்? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க. ಯಾರಿಗೆಲ್ಲ ಆಶೀರ್ವಾದ ಬೇಕು ಕರಗಳನ್ನು ಎತ್ತಿ ಹೇಳಿ. யாருக்கெல்லாம் ஆசீர்வாதம் வேண்டாம்? ಯಾರಿಗೆಲ್ಲ ಆಶೀರ್ವಾದವು ಬೇಡ? எனக்கு ஆசீர்வாதம் வேண்டாம், ನನಗೆ நான் ಆಶೀರ್ವಾದವು ಬೇಡ, இப்படியே இருந்து நான் இப்படியே செத்து போக நினைக்கிறேன். ನಾನು ಹೀಗೆ ಹೀಗೆ ಸಾಯಕ್ಕೆ ನೆನೆಸುತ್ತೇನೆ. யாருக்காவது அப்படி நினைக்கிறது உண்டா? ಯಾರಾದ್ರೂ ಆಗಿ ನೆನೆಸುವುದು ಉಂಟಾ? 5 தாலந்து 5 ತಾಳಂತುಗಳು ஒருத்தருக்கு எத்தனை காசு கொடுக்கறாரு? ಒಬ್ಬರಿಗೆ ಎಷ್ಟು ಕಾಸನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ? 2 3 அப்படின்னு கொடுத்துட்டு வராரு. 2 3 ಆಗಿ ಕೊಡ್ಕೊಂಡು ಬರುತ್ತಾರೆ. 5 வச்சு 5 சம்பாதிக்கிறான், 5 ನಿಟ್ಟು 5 2 வச்சு 4 சம்பாதிக்கிறான். 2 ನಿಟ್ಟು 4 ஆனா இந்த 1 வச்சிருக்கிறவன் என்ன நினைச்சான்? ಆದ್ರೆ ಒಂದು ಇಟ್ಟಿಕೊಂಡಿರೋದು ಏನು? ஐயோ கொடுத்தவன் வந்து மறுபடியும் கேட்பானே, ಕೊಟ್ಟವನು ಮತ್ತೆ ಕೇಳುತ್ತಾನಲ್ಲ. ஆகையால நம்ம எதுக்கு இத வச்சுக்கிட்டு சம்பாதிக்கணும், கஷ்டப்படணும்? ಅದು ಏನಕ್ಕೆ ದುಡಿಯಬೇಕು, ಕಷ್ಟಪಡಬೇಕು? அது ಪ್ರಯೋಜನமே ಪಡಿಸಿಕೊಳ್ಳல, ಅದನ್ನ ಪ್ರಯೋಜನ ಪಡಿಸಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. அது அப்படியே வச்சிருந்து ಹಾಗೆ ಇಟ್ಟುಕೊಂಡು, ಯಜಮಾನ நீங்க வந்து கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும், ಯಜಮಾನ ನೀವು ಕೇಳುತ್ತೀರಾ ಅಂತ ನನಗೆ ಗೊತ್ತು, அதனால இத நான் அப்படியே வச்சிருக்கிறேன். ಆದ್ರೆ ಇದನ್ನ ಹಾಗೆ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೇನೆ. ஹalleluya, ஹalleluya. ಯಜಮಾನ್ சொல்றாரு, ಯಜಮಾನ ಹೇಳುತ್ತಾರೆ, ஏ முட்டாளே, ಏ ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದವನೇ, உன்கிட்ட இருக்கிறத நான் பிடுங்கி இருக்கிறவனுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லிடுவார். ನಿನ್ನ ಬಳಿಯೋದು ಕಿತ್ತು ಇಲ್ದಿರೋ பிடுங்கி கொடுத்துட்டாரு, சொல்லல, ಕಿತ್ತು ಕೊಟ್ಬಿಟ್ರು, ಹೇಳಲಿಲ್ಲ, செஞ்சிட்டாரு, ಮಾಡಿಯೇ ಮುಗಿಸಿದರು. ஹalleluya, ஹalleluya, ஆமென், ஆமென். ஆகையால அந்த நிலைமையில நாம் யாரும் இல்லையே. ಅದನ್ನ ಆ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನಾವು ಯಾರು ஒரு ಇಲ್ಲ. தாளந்து எனக்கு போதும் அப்படின்னு யாராவது நினைச்சிருக்கிறோமா? ಒಂದು ತಾಳ ನನಗೆ ಸಾಕಂತ ಯಾರು ನೆನೆಸುತ್ತೀವಾ? ஒன்ன வச்சு 10 சம்பாதிக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். ಒಂದಿಟ್ಟು ಅದನ್ನು ಸಂಪಾದನೆ ಮಾಡಬೇಕಂತಾನೆ நான் ನೆನೆಸುತ್ತೇವೆ. ஒன்ன வச்சு 3 சம்பாதிக்கிற ஆண்டவரே, ನಾನು ಒಂದನ್ನಿಟ್ಟು 3 ದುಡಿತೇನೆ நான் ದೇವರೇ. 3 வச்சு நான் 6 சம்பாதிக்கிறேன். ನಾನು 3 6 ದುಡಿತೇನೆ. நான் 6 வச்சு 10 சம்பாதிக்கிறேன் நினைக்க மாட்டோம். ನಾವು 6 10 ದುಡಿತೇನೆ ಅಂತ ನೆನೆಸೋದಿಲ್ಲ. ஆனா ஒன்ன வச்சு 10 சம்பாதிக்க ஆசைப்படுவோம். ಆದ್ರೆ 1 10 ದುಡಿಯೋದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತೇವೆ. ஹalleluya, ஹalleluya, ஆமென், ಆಮೆನ್, ஆமென், ಆಮೆನ್. நம்மளுடைய கணக்கு வேற, கர்த்தர் கணக்கு வேற. ನಮ್ಮ ಲೆಕ್ಕವೇ ಬೇರೆ, ದೇವರ ಲೆಕ್ಕವೇ ಬೇರೆ. உன் கணக்கு வேற, தேவனுடைய கணக்கு வேற. ನಿನ್ನ ಲೆಕ್ಕ ಬೇರೆ, ದೇವರ ಲೆಕ್ಕವೂ நீ ಬೇರೆ. நினைப்பது வேற, கர்த்தர் நினைப்பது வேற. ನೀನು ನೆನೆಸುವುದು ಬೇರೆ, ದೇವರು உன் ನೆನೆಸುವುದು ಬೇರೆ. ஆலோசனை வேற, கர்த்தர் ஆலோசனை வேற. ನಿನ್ನ ಆಲೋಚನೆ ಬೇರೆ, ದೇವರ ಆಲೋಚನೆ ಬೇರೆ. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆசீர்வாதத்தை பெற நினைக்கிற தேவ பிள்ளையே, ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಲು ನೆನೆಸುವ ದೇವರೇ ಮಕ್ಕಳೇ, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದ நீங்கள் ಬೇಕೆಂದರೆ கடைபிடிக்க வேண்டிய சில வழிகள் உண்டு. ನೀವು ಹಿಂಬಾಲಿಸುವಂತ ಕೆಳಗಲು ದಾರಿಗಳಿದೆ, சில வழிகள் உண்டு. ಕೆಲವು ಒಂದು ದಾರಿಗಳಿದೆ. அந்த வழியில நீ பிரவேசித்தால் மட்டுமே ಆ ದಾರಿಯಲ್ಲಿ ಪ್ರವೇಶಿಸಿದ ಮಾತ್ರವೇ நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಪಡೆದುಕೊಳ್ಳಕ್ಕೆ ಸಾಧ್ಯವು. ஹalleluya, ஹalleluya, ஆமென், ஆமென். சபையின் வாக்குத்தத்தம் என்ன? இந்த ஆண்டின் 9வது மாதத்துல நம்ம வந்திருக்கிறோம். ಸಭೆಯ ವಾಗ್ದಾನವೇನು? ಈ ತಿಂಗಳು இந்த வருஷத்தின் சபையின் வாக்குத்தத்தம் என்ன? ಈ ವರ್ಷದ ಸಭೆಯ ವಾಗ್ದಾನವೇನು? எப்படி நான் வந்து உன்னிடத்துல வந்து நீ ஒண்ணுமே பண்ணல, உன்னிடத்துல எப்படி கர்த்தர் வந்துருவாரு? ನೀನೇನು ಮಾಡಲಿ ನಬಡಿ. ஹalleluya, ಆಮೆನ್. சரியா சொல்லணும். பாஸ்டர் ரவீந்தர் இல்ல நானு. ஹalleluya, ஆமென். உங்க பாஸ்டர் நான் இல்ல. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும், ನನ್ನ ನಾಮನ ಪ್ರಸ್ತಾಪಡಿಸುವಂತ. ஹalleluya. இதுல வேற வசனத்தை வேற எனக்கு காட்டுறாங்க. இங்க பாருங்க, இதுதான் ಇಲ್ಲಿ
சும்மா வந்துரும் ஆசீர்வாதம். ஹalleluya. ஹalleluya. ஆமென். 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 நீ ஒண்ணுமே பண்ணாம பலனை எதிர்பார்க்க முடியுமா? நீ வேலைக்கு போனாதான் 30 நாள் வேலைக்கு போனாதான் முழு சம்பளத்தை எதிர்பார்க்க முடியும். ನೀನು 30 ದಿನ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋದ್ರೆ ಮುಳು ಸಂಬಳ ಇದು ನೋಡಕ நீ 15 நாள் வேலைக்கு போயிட்டு ஒரு மாசம் சம்பளம் எதிர்பார்த்தா கிடைக்குமா? 15 ದಿನ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗಿ ಒಂದು ತಿಂಗಳು ಸಂಬಳ உலகத்துல மனுஷங்கிட்டே இந்த கணக்கு இருக்கு என்றால் ಲೋಕದಲ್ಲಿ ಮನುಷ್ಯರ ಬಳಿ ಲೆಕ್ಕವಿದೆ ಅಂದರೆ தேவனிடத்துல என்ன கணக்கு இருக்கும்? ದೇವರ ಬಳಿ ಯಾವ ಲೆಕ್ಕವಿದೆ? ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். அங்க சொல்லப்பட்டது என்ன? ಅಲ್ಲಿ ಹೇಳುವುದು ಏನು? என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும். ನನ್ನ ನಾಮವನ್ನು ಪ್ರಕಟಿಸುವಂತ ಎಲ್ಲ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿಯೂ ನಾನು ಬಂದು உன்னிடத்தில் ನಿನ್ನ ಬಳಿ உன்னை ஆசீர்வதிப்பேன். ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವೆನು. ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் இந்த வாக்குத்தத்தத்தை ஒவ்வொரு நாளும் நினைச்சு ஜெபிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಈ ವಾಗ್ದಾನವನ್ನು ಪ್ರತಿಯೊಂದು ದಿನ ಹೇಳಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ? என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ನನ್ನ ನಾಮವನ್ನು ಪ್ರಕಾಶಪಡಿಸುವಂತ ಎಲ್ಲ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಂದು ಆಶೀರ್ವದಿಸುವೆನು. அப்படி என்றால் என்ன? எந்த நாமத்தை நீ இதுவரைக்கும் பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறாய்? ಯಾವ ನಾಮವನ್ನು ಇಲ್ಲಿ ತನಕ ನೀ ಪ್ರಕಟಿಸುತ್ತಾ ಇದ್ದೀಯಾ? கர்த்தருடைய நாமத்தை யாருக்கு அறிவித்திருக்கிறாய்? ದೇವರ ನಾಮವನ್ನು ಯಾರಿಗೆ ತಿಳಿಯಪಡಿಸಿದ್ದೀಯಾ? கர்த்தருடைய நாமத்தை எந்த இடத்துல சொல்லி இருக்கிறாய்? ದೇವರ ನಾಮವನ್ನು ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ கர்த்தருடைய நாமத்தை யாருக்கு நீ சொல்லி அறிக்கை செய்திருக்கிறாய்? ದೇವರ ನಾಮವನ್ನು ಯಾರಿಗೆ ಹೇಳಿ அறிக்கை ಮಾಡಿದ್ದೀಯಾ? ஆசீர்வாதம் வேண்டும். ನನಗೆ ಆಶೀರ್ವಾದವು ಬೇಕು. நீ ஆசீர்வதிக்கப்படணும். ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದ பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ஆசீர்வதிக்கப்படணும். ಕುಟುಂಬ ಆಶೀರ್ವಾದಪಡಬೇಕು. உன் வீட்டில் இருக்கிற தரித்திரங்கள் மாறணும். ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿರುವ ದರಿದ್ರಗಳು ನೀಗಿಸಬೇಕು. உன் குடும்பத்தில் இருக்கிற பில்லி சூனிய கட்டுகள் உடையணும். ನಿನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಬಾಟ ಮಂತ್ರ ಕೆರಗಳು ನಾಶವಾಗಬೇಕು. உன் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கணும். ನಿನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಮದುವೆ ಆಗಿರೋರಿಗೆ ಮದುವೆ ಆಗಬೇಕು. இப்படி अनेक கனவுகளை காண்கிற தேவ பிள்ளையே, ಅನೇಕ ಕನಸುಗಳು ಕಾಣಿಸ್ತಾ ಇರೋ ದೇವರೇ ಮಕ್ಕಳೇ, கர்த்தர் சொன்ன வார்த்தை எங்கே? ದೇವರು ಹೇಳಿದ ಮಾತೇನು? என் நாமத்தை நீ பிரஸ்தாபப்படுத்தினாயா? ನನ್ನ ನಾಮವನ್ನು ಪ್ರಕಟಿಸಿದ್ಯಾ? என் நாமம் எங்கே? ನನ್ನ ನಾಮವು ಎಲ್ಲಿ? என் நாமத்தை அநேகர் தூக்கி எறிந்திருக்கிறீர்கள். ನನ್ನ ನಾಮ ಅನೇಕ ತೆಗೆದು ಬಿಸಾಡಿದ್ದೀರಾ. ஹalleluya. ஹalleluya. கர்த்தருடைய வேதனை பெரிதா இருக்கிறது. ದೇವರ ವೇದನೆ ಹೆಚ್ಚಾಗಿದೆ. ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிற தேவ பிள்ளையே, ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಎದುರು ನೋಡುವ ದೇವರೇ இந்த ಮಕ್ಕಳೇ, 9வது மாதத்துல 2வது வாரத்துக்குள்ள வந்திருக்கிற தேவ ஜனமே, ಈ 9ನೇ ತಿಂಗಳಲ್ಲಿ 2ನೇ ವಾರದಲ್ಲಿ ಬಂದಿರೋ ದೇವರೇ ಮಕ್ಕಳೇ, தேவன் வேண்டும். ದೇವರ ಬೇಕು. தேவனுடைய ஆசீர்வாதம் வேண்டும். ದೇವರ ಆಶೀರ್ವಾದವು ಬೇಕು. நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்வதற்கு கர்த்தருடைய நாமம் உனக்கு வேண்டும். ನಾನು ದೇವರ ಮಗು ಅಂತ ಹೇಳಿಕೊಳ್ಳಕ್ಕೆ ಆತ ನಾಮವು ನಿನಗೆ ಬೇಕು. ஆனால் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த உன் இருதயமும் உன் கால்களும் உன் கண்களும் இடம் கொடுக்காது. ಆತ ನಾಮವನ್ನು ಪ್ರಕಟಿಸುವ ಮಾಡೋಕೆ ನಿನ್ನ ನಾಮವನ್ನು ಕಣ್ಣುಗಳು ಅದಕ್ಕೆ ಬರುವುದಿಲ್ಲ. அட்லீஸ்ட் பிரஸ்தாபப்படுத்துகளோடு கூட இணைந்து பிரஸ்தாபப்படுத்தலாம் என்று நீ முன் வர மாட்டாய். ಎಲ್ಲರ ಜೊತೆಗೆ ಸೇರಿ ಅದರ ನಾಮವನ್ನು ಪ್ರಕಟಿಸೋದಕ್ಕೆ ನೀನು ಬರುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படிக்கு கர்த்தர் உங்களை முன்குறித்திருக்கிறார். ಆತ ನಾಮವನ್ನು ಪ್ರಕಾಶಪಡಿಸೋದಕ್ಕಾಗಿ ಆತ ನಿನ್ನನ್ನು ಮುಂದಾಡಿಸಿದ್ದಾರೆ. ஆனால் அவரை பிரஸ்தாபப்படுத்துவதற்கு ಆದ್ರೆ ಆತನ ನಾಮವನ್ನು ಪ್ರಕಾಶಪಡಿಸೋದಕ್ಕಾಗಿ உன் கால்கள் ನಿನ್ನ ಕಾಲುಗಳು இடம் கொடுக்கிறதா? ಸ್ಥಳ ಕೊಡುತ್ತದಾ? உன் இருதயத்தில் இடம் உண்டா? ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಸ್ಥಳವಿದೆಯಾ? வேலைக்கு போகணும், ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗಬೇಕು, என் குடும்ப சூழ்நிலை, ನನ್ನ ಕುಟುಂಬ ಸ್ಥಿತಿ, என் தலை மேல ஒரு பாரம், ನನ್ನ ತಲೆ ಪೂರ ಒಂದು ಭಾರ, என் குடும்ப கட்டு, ನನ್ನ ಕುಟುಂಬದ ಕಟ್ಟು, இப்படி எல்லாம் யோசிக்கிற தேவஜனமே, ಯೋಚಿಸುವ ದೇವರೇ ಮಕ್ಕಳೇ, கர்த்தருடைய சுமை என்ன? ದೇವರ ಭಾರವೇನು? கர்த்தருடைய இருதயத்தின் பாரம் என்ன? ಹೃದಯ ಭಾರವೇನು? ஆத்ம பாரத்தை சுமக்க வேண்டிய நீ ಆತ್ಮ ಭಾರವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತ ನೀನು உன் குடும்பத்தின் பாரத்தையே சுமக்க முடியல. ನಿನ್ನ ಕುಟುಂಬದ ಭಾರ ಹೊಂದಿಕೊಳ್ಳಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. உன் குடும்பமே உன் கண்ணுக்கு முன்னாக பெரிதா இருக்கிறது. ನಿನ್ನ ಕುಟುಂಬವು ನಿನ್ನ ಕಣ್ಣ ಮುಂದೆ ಹೆಚ್ಚಾಗಿದೆ. உன் பிள்ளைகள் பெருசா இருக்கிறாங்க, ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ಹೆಚ್ಚಾಗಿದ್ದಾರೆ, உன் உறவுகள் பெருசா இருக்கிறாங்க, ಸಂಬಂಧಗಳು ಹೆಚ್ಚಾಗಿದೆ. சபையோ சபை குடும்பமோ சபை ஆராதனையோ தேவ நாமமோ உனக்கு பெரிதாய் காணப்படவில்லை. ಸಭೆಯು ಸಭೆ ಕುಟುಂಬ ದೇವರ ನಾಮನಿಗೆ ಹೆಚ್ಚಾಗುವುದಿಲ್ಲ. உன் கரத்தில் கொடுத்த பொறுப்பு எங்க? ನಿನ್ನ ಕರ್ತಲ್ಲಿ ಕೊತ್ತಿರುವ ಒಂದು ಕರ್ತವ್ಯವೇನು? அந்த பொறுப்பை செய்வதற்கு நீ இடம் கொடுத்தாயா? ಅದನ್ನು ಮಾಡೋದಕ್ಕೆ ಸ್ಥಳ ಕೊಟ್ಟಿದ್ದೀಯಾ? எப்படி நீ கழுவுற மீன்ல நழுவுற மீனை போல ஆராதனை நேரத்துல தப்பித்து ஓடுகிறாய்? ಹೇಗೆ ತೊಳೆಯುವ ಮೀನಲ್ಲಿ ನೀನು ಎಳೆದುಕೊಂಡು ಹೋಗುವಂತ ಮೀನಾಗಿ ನೀನು ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಓಡುತ್ತೀಯಾ? ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். கர்த்தர் நாமம் வல்லமையுள்ள நாமம். ದೇವರ ನಾಮ ಶಕ್ತಿಯುಳ್ಳ ನಾಮ. கர்த்தருடைய நாமம் அதிசயமான நாமம். ದೇವರ ನಾಮ அதிசಯವಾದದ್ದು. அந்த நாமத்துக்கு ஈடாக எந்த நாமமும் இல்லை. ನಾಮಕ್ಕೆ ಸಮವಾಗಿ ಯಾವ ನಾಮವೂ ಇಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. இயேசு நாமம் மகிமையுள்ள நாமம். ಯೇಸು ನಾಮ ಮಹಿಮೆಯುಳ್ಳ ನಾಮವು. ஹalleluya.
ஆமென் ஆமென் ಆಮೆನ್. அந்த நாமத்துக்கு எத்தனை பேர் இடம் கொடுக்கறீங்க? ಆ ನಾಮಕ್ಕೆ ಎಷ್ಟು ಸಲ ಕೊಡುತ್ತೀರಾ? அந்த நாமத்துக்கு எத்தனை பேர் கனத்தை கொடுக்கறீங்க? ಆ ನಾಮಕ್ಕೆ ಎಷ್ಟು ಗಣವನ್ನು ಕೊಡುತ್ತೀರಾ? அற்பமா எண்ணுறீங்க, ಅಲ್ಪವಾಗಿ ಎನಿಸುತ್ತೀರಾ? ஏசப்பா என்னமோ உன் பக்கத்து வீட்டுக்கார மாதிரியும், ಏಸಪ್ಪನ ಪಕ್ಕದ ಮನೆಯವರು, ஏசப்பா என்னமோ உனக்கு ரொம்ப உன்னை விட என்னமோ உங்க அப்பா அம்மாவை விட உன் வேலையை விட சின்னவர் மாதிரியும் நினைக்கிறீங்க. ಏಸಪ್ಪ ನಿಮ್ಮ ಅಪ್ಪ ಅಮ್ಮನ ಕೆಲಸಕ್ಕೆ ತುಂಬಾ ಚಿಕ್ಕವರಾಗಿ ಎನಿಸುತ್ತೀರಾ? அவரை ரொம்ப சீப்பா எடை போடுறீங்க. ಅವರು ತುಂಬಾ ಕೇವಲವಾಗಿ ನೀವು ಎಡೆ ಹಾಕುತ್ತೀರಾ? குடும்பத்தை காட்டிலும், ನಿನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕಿಂತ, பணத்தை காட்டிலும், ನಿನ್ನ ಹಣಕ್ಕಿಂತ, வேலையை காட்டிலும், ಕೆಲಸಕ್ಕಿಂತ, படிப்பை காட்டிலும் ವಿದ್ಯಾಭ್ಯಾಸಕ್ಕಿಂತ அவர் பெரியவர். ಆತನ ದೊಡ್ಡವರು. இன்னைக்கு உனக்கு உயிரை கொடுத்திருக்கிறாரு. ನಿನಗೆ ಪ್ರಾಣವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அந்த உயிரை கொடுத்த தேவன் ஒன்னிலும் பெரியவர். ಪ್ರಾಣ ಕೊಟ್ಟ ದೇವರು ನಿನಗಿಂತ ದೊಡ್ಡವರು. இன்னைக்கு வேலைக்கு போற பணம் சம்பாதிக்கணும், அதை கொடுத்தது யார்? உனக்கு சரீர சுகத்தை பலனை தந்தது யார்? ನಿನಗೆ ಶರೀರ ಸುಖ ಬಲವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದು ಯಾರು? ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் உன் சரீரத்தை தொட்டு விட்டார். ದೇವರ ಶರೀರವನ್ನು ಮುಟ್ಟಿ ಬಿಟ್ಟರೆ உன்னால ஓட முடியுமா? ನಿನ್ನಿಂದ ಓಡಕ್ಕಾಗುತ್ತದಾ? உன்னால உட்கார முடியுமா? ನಿನ್ನಿಂದ ಕುಳಿತುಕೊಳ್ಳಕ್ಕಾಗುತ್ತದಾ? உன்னால பேச முடியுமா? ನಿನ್ನಿಂದ ಮಾತಾಡಕ್ಕಾಗುತ್ತದಾ? கொடூரமானதுங்க, ಕೊಡೂರವಾದದು, வேதனைக்குரியது அந்த வாழ்க்கை. ತಕ್ಕಂತ ಜೀವಿತವು. ஹalleluya. ஹalleluya. நீங்க நினைக்கலாம் நான் நல்லா தானே இருக்கிறேன், ನೆನೆಸಿಪದ ಚೆನ್ನಾಗಿ ತಾನೇ ಇದ್ದೀನಿ, நான் நல்லா தானே இருக்கிறேன். ಚೆನ್ನಾಗೇ ಇದ್ದೀನಿ. ஆம் பிரியமானவர்களே, ಹೌದು ಪ್ರೀತಿಯಾದವರೇ, ஒரு கை கால் முடக்கப்பட்டால், ಒಂದು ಕೈ ಕಾಲು ಕುಗ್ಗಿ ಹೋದರೆ, வாய் கோணிட்டு போயிட்டால், ನಿನ್ನ ಬಾಯಿ ಕೊನೆ ಹೋದರೆ, பேச முடியாத நேரத்தில் தள்ளப்பட்டு விட்டால், ನೀನ್ ಮಾತಾಡೋ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ, அந்த நிலைமை எப்படி இருக்குன்னு உங்க யாருக்காவது தெரியுமா? ಆ ಸ್ಥಿತಿ ಹೇಗಿರ್ತದೆ ನಿಮ್ಗೆ ಯಾರಿಗಾದ್ರೂ ಗೊತ್ತಾ? அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ಅದನ್ನ ಅನುಭವಿಸಿ ಮಾತ್ರ ಗೊತ್ತು. நிமிஷத்துக்கு நிமிஷம் வேதனை, ಕ್ಷಣಕ್ಕೆ ಕ್ಷಣಕ್ಕೆ ವೇದನೆ. ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு கை கால் நல்ல சுகத்தோட இருக்குது, ಇವತ್ತು ಕೈ ಕಾಲು ಸಣ್ಣ ಸುಖವಾಗಿದೆ, என்னால நல்லா பேச முடியும் நினைக்கிற தேவ பிள்ளையே, ನನ್ನಿಂದ ಮಾತಾಡಕ್ ಆಗುತ್ತದೆ ನೆನೆಸ್ಕೊಳ್ಳೋ ದೇವರೇ ಮಕ್ಕಳೇ, கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாப பண்ண வேண்டிய நீ ದೇವರ ನಾಮ ಪ್ರಕಟಿಸುವಂತ ನೀನು என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ಯಾ? ஹalleluya. ಆಮೆನ್. ஆமென். பிரியமான தேவஜனமே, ಪ್ರೀತಿಯ ದೇವಜನರೇ, இன்றைக்கு நான் நன்றாக இருக்கிறேன் என்று நினைத்து விடாதீர்கள். ಚೆನ್ನಾಗಿದೆ ಅಂತ ನೆನೆಸ್ಕೊಂಬಾರದು. நன்றாக இருக்கிறேன் என்று கர்த்தருக்கு விரோதமாக செயல்படாதே. ನಾನು ಚೆನ್ನಾಗಿದೆ ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಮಾಡಬೇಡ. ஓ எனக்கு இவ்வளவு இருக்கு, ನನಗೆ ಇಷ್ಟವಿದೆ, எனக்கு அவ்வளவு இருக்கு, ಅಷ್ಟಿದೆ, உனக்கு இவ்வளவு இருந்தாலும் அவ்வளவு இருந்தாலும் எவ்வளவு இருந்தாலும் ಅಷ್ಟಿದ್ರೆ ಅಷ್ಟಿದ್ರೆ ಎಷ್ಟಿದ್ದರು எங்க அப்பா இவ்வளவா இருந்தார், ನಮ್ಮಪ್ಪ ಇಷ್ಟಾಗಿದ್ದಾರೆ, எங்க அப்பா அவ்வளவா இருந்தார், ಅಷ್ಟು ಮಟ್ಟಕ್ಕೆ அவருடைய மகிமை பெரிதா இருக்கிறது என்று எண்ணுவாயானால் ಮಹಿಮೆ ದೊಡ್ಡದಾಗಿದೆ ಅಂತ இவ்வளவுக்கும் அவ்வளவுக்கும் எவ்வளவுக்கும் பெரியவராக இயேசுவால் நடந்தது என்று நீ அறிக்கை செய்ய வேண்டும். ಅಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ಅಷ್ಟು ಮಟ್ಟ ದೇವರು ದೊಡ್ಡವರು ತಾನು ನೀನು ಅರಿಕೆ ಮಾಡಬೇಕು. ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தரை கனப்படுத்த வேண்டும். ಕ್ಷಣಕ್ಕೆ ದೇವರನ್ನ ಗಣಪಡಿಸಬೇಕು. இன்றைக்கு உன் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால் இந்த பிள்ளை உன்னால பெற முடியாது. ಈ ಮಕ್ಕಳಿಂದ ಒತ್ತಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. கர்த்தர் கர்ப்பத்தை திறந்தபடியால் ದೇವರಿನ ಗರ್ಭವನ್ನು ತೆಗೆದಿದ್ದಾರೆ, ஆதரின் அதனால தான் பிள்ளை பிறந்திருக்கிறது. ಅದನ್ನ ಮಕ್ಕಳು ಹುಟ್ಟಿದೆ. ஆமென். ಆಮೆನ್. ராகேலுடைய கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்தார். ರಾಗೇಲನ ಗರ್ಭ ದೇವರೇ ಮುಚ್ಚಿದರು. அன்னாளின் கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்தார். ಅನ್ನಾಳ ಗರ್ಭ ದೇವರು ಮುಚ್ಚಿದರು. அது அவரே திறந்தாரே ஒழிய வேறு யாராலும் திறக்க முடியல. ಆತನೇ ತೆಗೆದೇ ಇರೋದು ಬೇರೆ ಯಾರನ್ನ ಆಗೂ ಇಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. எல்கானா எத்தனையோ பொக்கிஷங்களையும் காணிக்கைகளையும் விலை மதிப்பில்லாத பொருட்களையும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு போய் சமர்ப்பித்தார். ಎಲ್ಕಾನ ಎಷ್ಟು ವಸ್ತುಗಳು ಬಂಗಾರಗಳು ಬೆಲೆ ಬಾದಂತ ವಸ್ತುಗಳು ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ ಹೋಗಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಕೊಟ್ಟಳು. ஆனால் கர்ப்பம் திறக்கப்பட்டதா? ಅವರ ಗರ್ಭ ತೆಗೆಯಲ್ಪಟ್ಟಿತಾ? இல்ல. ಇಲ್ಲ. அன்னால் என்றைக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு ஓடி போனார்களோ ಅನ್ನಾಲ್ ಯಾವತ್ತು ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಓಡಿ ಹೋದಳು. அன்னாளுக்கு தெரிஞ்சிடுச்சு, ಅನ್ನಾಳಿಗೆ ಗೊತ್ತಿತ್ತು இது பணத்தினால் அல்ல, ಇದು ಹಣದಿಂದ ಅಲ್ಲ, இது பொருளினால் அல்ல, ಇದು ವಸ್ತುವಿಂದ ಅಲ್ಲ, என் பிரயாசத்தினால் அல்ல, ನನ್ನ ಪ್ರಯಾಸದಿಂದ என் கணவனுடைய பலத்தினால் அல்ல, ನನ್ನ ಗಂಡನ என் ಬಲದಿಂದ தேவனால் ஆகும், ನನ್ನ ದೇವರಿಂದ என் ಸಾಧ್ಯವು, கர்த்தரால் கூடும். ನನ್ನ ದೇವರಿಂದ ಆಗುತ್ತದೆ. கர்த்தரை நம்பினபடியாலதான் ದೇವರನ್ನ ನಂಬಿದ್ರಿಂದ ಅಲ್ಲ, யாரையும் எந்த மனுஷரையும் பார்க்காம ಯಾರು ಮನುಷ್ಯ ನೋಡದಂತೆ தேவாலயத்துக்கு ஓடி போனார். ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಓಡಿ ಹೋದಳು. தன் இருதயத்தை ஊற்றினார். ತನ್ನ ಹೃದಯವನ್ನು ಚಲಿಸಿದಳು. ஹalleluya. ஹalleluya. கேலியும் பரியாசமும் கடந்து வந்தது. ಅಲ್ಲಿ ಪ್ರಯಾಸ ಇಲೈಸು அதை பார்க்கவே இல்ல. ಅದನ್ನ ಅವಳು ನೋಡಲಿಲ್ಲ. என் கர்த்தர் அற்புதத்தை செய்வார், ದೇವರ ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡುವವರು, என் தேவன் எனக்கு செய்வார். ஆமென். ಆಮೆನ್.
அந்த விசுவாசத்தை கர்த்தர் கண்டார். ಆ ನಂಬಿಕೆಯನ್ನು ದೇವರು ಕಂಡರು. கர்த்தர் கர்ப்பத்தை திறந்தார். ದೇವರು ಗರ್ಭವನ್ನು ತೆಗೆದರು. இன்னைக்கு நீங்க என்ன செய்றீங்க? ಇವತ್ತು ನೀವೇನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அந்த முக்கியத்துவத்தை கூட என் தகப்பனாகிய இயேசுவுக்கு கொடுப்பதற்கு உனக்கு மனதில்லை. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಕೊಡುವಂತ ಮುಖ್ಯ ಸ್ಥಳ ನನ್ನ ತಂದೆಯಾಗಿ ದೇವರಿಗೆ ಕೊಡುವಕ್ಕೆ ನಿಮಗೆ ಮನಸ್ಸಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லாத. ನಾನು ಚೆನ್ನಾಗಿದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳಬೇಡ. ஒரு நொடியில உன் நிலைமையை மாற்றி போட என் தேவனால் கூடும். ಕ್ಷಣದಲ್ಲಿ ಸ್ಥಿತಿ ಬದಲಾಯಿಸಕ್ಕೆ ನನ್ನ ದೇವರಿಂದ ಸಾಧ್ಯ. அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த உன்னால முடியல. அவருடைய ஊழியத்தை செய்ய முடியல. ಅವರ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಕ ಆಗೋದಿಲ್ಲ. ஜெபிக்க உன்னால முடியல. ಪ್ರಾರ್ಥಿಸೋದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ஹalleluya. வேதத்தை வாசிக்க முடியல. ಸತ್ಯ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ஆலயத்துக்கு புறப்பட்டு வர முடியல. ಆಲಯಕ್ಕೆ ಹೊರಟು ಬರೋಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். அப்படி எப்போ ஆசீர்வாதம் வரும்? ಹಾಗಂದ್ರೆ ಯಾವಾಗ ಆಶೀರ್ವಾದ ಬರುತ್ತದೆ? எப்படி நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? ಹೇಗೆ ಆಶೀರ್ವಾದನ ಪಡೆದುಕೊಳ್ಳಕ ಆಗುತ್ತದೆ? கர்த்தர் முதலாவது ஆசீர்வதிக்கிறத விட ದೇವರು ಮೊದಲಾಗಿ ಆಶೀರ್ವಾದಕ್ಕಿಂತ ஆண்டவர் உங்களை தேடி வரணும். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ ಬರಬೇಕು. ஆண்டவர் உங்ககிட்ட வரணும்னா ದೇವರು ಹುಡುಕಿ ಬರಬೇಕಂದರೆ நீ ஆசீர்வதிக்கப்படுவே. ನಿನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡಬೇಕು. கர்த்தர் உன்னை தேடி வரணும்னா ದೇವರು ಹುಡುಕಿ ಬರಬೇಕಂದರೆ அவர் நாமத்தை அறிக்கை செய்வதற்கு உனக்கு இடம் கொடுக்க மனசு வேணும். ಅವರ ನಾಮವನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡುವ ನಿನಗೆ ಮನಸ್ಸು ಬರಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். நீங்க வசனங்களை சொல்லலாம். ನೀವು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಹೇಳಬಹುದು. நான் மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். ஆகையால் கர்த்தர் என்னோடு இருப்பார். ಆದ ದೇವರು ನನ್ನ ಸಂಗಡ ಇರುತ್ತಾರೆ. இல்ல பிரியமானவர்களே. ಇಲ್ಲ ಪ್ರೀತಿಯಾದವರೇ. மோசேயோடு கர்த்தர் எதற்கு இருந்தார்? ಮೋಸೆ ದೇವರು ಏನಕ್ಕಾಗಿದ್ದರು? ஆமென். ஆமென். யோசுவாவோடு கர்த்தர் எதற்கு இருந்தார்? ಮೋಸೆ ಜೊತೆಗೆ ಏನಕ್ಕೆ ದೇವರಿದ್ದರು? யோசுவாவோடு மோசேயோடும் கர்த்தர் இருக்கிறார் என்றால் ಯೋಶುವ ಜೊತೆಗೆ ಮೋಸೆ ಜೊತೆಗೆ ದೇವರಿದ್ದಾರೆ ಅಂದರೆ யோசுவா 1:5 சொல்லுது. ಯೋಶುವ 1:5 ಹೇಳುತ್ತದೆ, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். ನಾನು ಮೋಸೆ ಸಂಗಡ ಇದ್ದಾಗ ನಿನ್ನ ಸಂಗಡ ಇರುತ್ತೇನೆ. கர்த்தர் மோசேயோடு இருந்தார். ದೇವರು ಮೋಸೆ ಸಂಗಡ ಇದ್ದರು. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? மோசே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தபடியால், ಮೋಸೆ ದೇವರಿಗೆ ತಗ್ಗಿಸಿಕೊಟ್ಟು ಇದ್ದಿಂದಲೇ, மோசே கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தபடியால், ಮೋಸೆ ದೇವರ ಮಾತಿನ ಪ್ರಕಾರ ನಡೆಯುವುದಾದಿಂದಲೇ, மோசே கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினபடியால், ಮೋಸೆ ದೇವರ ನಾಮವನ್ನು ಪ್ರಸ್ತಾವಪಡಿಸಿದ್ರಿಂದಲೇ கர்த்தர் மோசேயோடு இருந்தார். ದೇವರು ಮೋಸೆ ಸಂಗಡ ಇದ್ದರು. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு கீழ்ப்படிந்து பயந்து நடுங்கி அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த பிள்ளையா இருந்தாலும் உன் மத்தியிலே கர்த்தர் வருவார். நீ எந்த வேலையுமே செய்யாம ಯಾವ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಬಾರದೆ கர்த்தர் மேல பயம் இல்ல, ದೇವರ ಮೇಲೆ ಭಯವಿಲ್ಲ, பயமே இல்லாம ಭಯವೇ ಇಲ್ಲದೆ சும்மா நீ ஐசப்பா என் கூட இருக்கிறாரு. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் விடுற டைலாக் என்ன தெரியுமா? ಇವತ್ತು ಕ್ರೈಸ್ತರು ಹೇಳುವಂತ ಡೈಲಾಗ್ ಏನು ಗೊತ್ತಾ? ஐயோ இந்த அம்மாக்கு என்ன தெரியும் கஷ்டம், ಅಯ್ಯೋ ಈ ಅಮ್ಮಗೆ ಏನು ಗೊತ್ತು ನನ್ನ ಕಷ್ಟ, இந்த அம்மா என்ன வந்து பாத்துனா இருக்கு, ಈ ಅಮ್ಮ ಬಂದು ನೋಡ್ತಾನೆ இந்த ಇದ್ದಾರೆ, அம்மாக்கு என்ன தெரியும் ஏன் கஷ்டம், ಈ ಅಮ್ಮಗೆ ಏನು ಗೊತ್ತು ನನ್ನ ಕಷ್ಟ, இந்த அம்மா இங்க சொல்லின்னு இருக்குது. ಈ ಅಮ್ಮ ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರಲ್ಲ, ஹalleluya. ஏன் கஷ்டம் எனக்கு தான் தெரியும், ನನ್ನ ಕಷ್ಟ ನನಗೆ ಗೊತ್ತು, என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும், ನನ್ನ ಕಷ್ಟ ನನಗೆ ಗೊತ್ತು, அதே போல என் கஷ்டம் எங்க அப்பாவுக்கு தெரியும், ಅದೇ ಪ್ರಕಾರ ನನ್ನ ಕಷ್ಟ ನಮ್ಮ ಅಪ್ಪಗೆ ಗೊತ್ತು, எங்க ஏசப்பாக்கு தெரியும், ನನ್ನ ಏಸಪ್ಪಗೆ ಗೊತ್ತು, அதனால ஏசப்பா என் கூட இருப்பாரு. ಆದ್ರೆ ಏಸಪ್ಪ ನನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದಾರೆ. நான் சொல்றேங்க, ನಾನು ಹೇಳ್ತೀನಿ உண்மையாவும் கூட இருக்க மாட்டாரு, ನಿಜವಾಗಿ ಇರುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. வசனம் வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படிதான் கர்த்தர் கிரியை செய்வார். ವಾಕ್ಯವು ಏನು ಹೇಳುತ್ತೆ ಅದರ ಪ್ರಕಾರ ದೇವರು ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತಾರೆ. கர்த்தரை விட்டு நீ தூர இருப்ப, ದೇವರ ಬಿಟ್ಟು ನೀ ದೂರ ಇರುತ್ತೀಯ, கர்த்தர் உன் பக்கத்துல வருவாரா? ದೇವರ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬರುತ್ತಾರಾ? ஹalleluya. ஹalleluya. அவர் என்ன உனக்கு வேலைக்காரரா? ಅವರು ನಿನ್ನ ಕೆಲಸಗಾರರಾ? அவர் பெரியவர். ಆತನು ದೊಡ್ಡವರು. இந்த உலகத்தை உள்ளவர்களை காட்டிலும் ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವವರಿಗಿಂತಲೂ எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ನನ್ನೊಳಗೆ ಇರುವವರು ದೊಡ್ಡವರು. அவர் யோனாவிலும் பெரியவர், ಯೋನನಿಗಿಂತ அவர் ದೊಡ್ಡವರು, சாலமோனிலும் பெரியவர், ಸೊಲೊಮೋನಗಿಂತ அவர் ದೊಡ್ಡವರು, ராஜாதி ராஜா, ರಾಜಾದಿ ರಾಜನು, அவர் வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர், ಆಕಾಶಕ್ಕೂ ಭೂಮಿಗೂ அவர் ಮೇಲಾದವರು, சர்வவல்லமையுள்ள தேவன். ಸರ್ವಶಕ್ತನಾದ இப்படி ದೇವರು. அவரை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளையோடு கூட கர்த்தர் உறவாடுவார். ಯಾವಾಗ ದೇವರು ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸಿ ಎಲ್ಲರ ಜೊತೆಗೆ ದೇವರು ಸಂಪಾದಿಸುತ್ತಾರೆ. ஹalleluya. எத்தனையோ தேவ பிள்ளைகள், ಎಷ್ಟೋ ದೇವರ ಮಕ್ಕಳು, ஜெபிக்கிற பிள்ளைகள் அவருக்காக காத்திருக்கிறாங்க. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. அப்படியே வாசிங்க, உபாகமம் எழுதின புஸ்தகம் ಹಾಗೆ ಓದಿ ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 11வது அதிகாரம். உபாகமம் எழுதின புஸ்தகம் 11வது அதிகாரம் 13வது வசனம். ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ நீங்கள் 11ನೇ ಅಧ್ಯಾಯ 13ನೇ ವಾಕ್ಯವು, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில்
உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால். ஹல்லேலூயா ஹalleluya ஆமென் 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 ஆமென். இவ்வளவு நேரம் இதுதான் கேட்டீங்க. ಇಷ್ಟೊತ್ತು ಇದನ್ನೇ ನೀವು ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀರಾ. முழு இருதயத்தோடும் ಸಂಪೂರ್ಣ ಮನಸ್ಸಿನಿಂದ உங்கள் முழு ஆத்துமாவோடும் ನಿಮ್ಮ ಸಂಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದಲೂ யார் அன்பு கூறணுமா? ಯಾರನ್ನು ಪ್ರೀತಿಸಬೇಕು? இந்த உலகத்தை இல்ல, ಈ ಲೋಕವನ್ನಲ್ಲ, உன் பணத்தை இல்ல, ನಿಮ್ಮ ಹಣವನ್ನಲ್ಲ, உனக்காக உயிரையே தந்த இயேசுவை அன்பு கூற வேண்டும். ನಿನಗಾಗಿ ಪ್ರಾಣವನ್ನು ಕೊಟ್ಟ ಯೇಸುವನ್ನೇ ಪ್ರೀತಿಸಬೇಕು. ஆமென் ಆಮೆನ್ ஆமென் ಆಮೆನ್. ஒருவன் ಒಬ್ಬನು மனுஷரையோ அல்லது இந்த உலகத்தையோ நேசிப்பானானால் ಮನುಷ್ಯ ಅಥವಾ ಈ ಲೋಕವನ್ನು அவன் ಪ್ರೀತಿಸುತ್ತಾನೆ, எனக்கு பிள்ளையாயிருக்க முடியாது. ಅವನಿಗೆ ಮಗನಾಗಿರುವುದಿಲ್ಲ. வசனம் சொல்லுகிறது மத்தேயுல. ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ ಮತ್ತಾಯ ಸ್ವಾರ್ಥೆಯಲ್ಲಿ. ஹல்லேலூயா ஹalleluya. நீ கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும். ದೇವರ ಬಳಿ ಪ್ರೀತಿಸಬೇಕು. நீ இயேசுவை நேசிக்க ನೀನು வேண்டும். ಯೇಸುವನ್ನು ಪ್ರೀತಿಸಬೇಕು. நீ ஆவியானவரோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும். ದೇವರ ಆತ್ಮ ಜೊತೆಗೆ ಸಂಚರಿಸ್ತಾ அவரோடு உறவாடும் போதுதான் ಅವರ ಜೊತೆಗೆ ನೀನು ಐಕ್ಯತೆಯಲ್ಲಿ ಇರುವಾಗಲೇ அந்த வசனம் உனக்குள்ள கிரியை செய்யும். ಆ ವಾಕ್ಯ ನಿನ್ನಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತದೆ. ஹல்லேலூயா அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ಅವನ ಆಜ್ಞೆಗಳಿಗೆ ವಿಧೇಯನಾಗಬೇಕು. ஆமென் ಆಮೆನ್. அவருடைய கற்பனை என்ன? ಅವರ ಆಜ್ಞೆಗಳು ಏನು? அதிகாலை ஜெபம், ಮುಂಜಾನೆ ಪ್ರಾರ್ಥನೆ, ஜெபிக்கிற ஜீவியம், ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತ ಜೀವಿತವು, கர்த்தருக்கு கீழ்ப்படிதல், ದೇವರಿಗೆ ವಿಧೇಯರಾಗುವುದು, தேவனுக்கு பயப்படுதல். ದೇವರಿಗೆ ಭಯ ಪಡುವುದು. பிரியமான தேவஜனமே, ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, பக்தி என்பது ಭಕ್ತಿ ಎಂಬುದು எல்லார்ட்டும் இருக்கு, ಎಲ್ಲರ ಬಳಿ ಇದೆ, உங்ககிட்ட மட்டும் இல்ல. ನಿಮ್ಮ ಬಳಿ ಮಾತ್ರವಲ್ಲ. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபரோடும் பக்தி இருக்கிறது. ಈ ಲೋಕದ ಪ್ರತಿಯೊಂದು ವ್ಯಕ್ತಿ ಬಳಿಯಲ್ಲಿ ಭಕ್ತಿ ಇದೆ. அப்படி பக்தி இருக்கிறபடியால தான் ಆ ಭಕ್ತಿ ಇರುವುದರಿಂದಲೇ பல லட்சம் ரூபாய்களை கொடுத்து அவர்கள் பூஜித்து புனஸ்காரம் செய்து அவைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிறார்கள். ಲಕ್ಷಾಂತರ ದುಡ್ಡುಗಳನ್ನು ಕೊಟ್ಟು ಮಾಡಬೇಕಾದ ಪೂಜೆಗಳನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதன் பெயரும் பக்தி தான். ಅದರ ಹೆಸರು ಭಕ್ತಿನೇ. வாரத்துக்கு ஒரு முறை சபைக்கு போக வேண்டும் என்று சொல்லி நான் ஒரு கிறிஸ்தவன், நான் கர்த்தரை தேடணும், ஆலயத்துக்கு போகணும்னு வருகிற நீயும் பக்தி தான். ವಾರಕ್ಕೆ ಒಂದು ಸಾರಿ ಸಭೆಗೆ ಹೋಗಬೇಕು, ದೇವರನ್ನ ಆರಾಧಿಸಬೇಕಂತ ಬರುವಂತ ನೀನು ಭಕ್ತನೇ. உனக்குள் இருப்பது பக்தி தான். ನಿನ್ನೊಳಗೆ ಇರುವುದು ಭಕ್ತಿನೇ. பக்தி முக்கியம் அல்ல, ಭಕ್ತಿ ಮುಖ್ಯವಲ್ಲ, தெய்வ பயமே முக்கியம். ದೇವರ ಭಯವೇ ಮುಖ್ಯವು. தெய்வ பயம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும். ದೇವರ ಭಯ ಒಬ್ಬೊಬ್ಬರ ಒಳಗೆ ಇರಬೇಕು. ஒரு கிறிஸ்தவனாயிருந்தால் தேவனுக்கு பயந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு புறப்பட்டு போய் கர்த்தருடைய சந்நிதியிலே உன்னுடைய பெயரை ரிஜிஸ்டர் அட்டெண்டன்ஸ் போட வேண்டும். ನೀನು ಕ್ರೈಸ್ತನಾಗಿದ್ದ ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗಿ ನಿನ್ನ ಹೆಸರನ್ನು ರಿಜಿಸ್ಟರ್ ಮಾಡಬೇಕು. ஆமென் ಆಮೆನ್. இது கர்த்தருடைய கற்பனை. ಇದು ದೇವರ ಆಜ್ಞೆ. முழு பலத்தோடு முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து ஆராதிக்க வேண்டும். ಸಂಪೂರ್ಣ ಮನಸ್ಸಿನ ಸಂಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ಪ್ರೀತಿಸಿ ಆರಾಧಿಸಬೇಕು. இன்னைக்கு எத்தனை பேர் முழு மனசோடு ஆராதிக்கிறோம்? ಇವತ್ತು ಸಂಪೂರ್ಣ ಮನಸ್ಸಿನಿಂದ ಆರಾಧಿಸುತ್ತೀರಾ? இல்ல. ಇಲ್ಲ. ஹல்லேலூயா ஹalleluya ஹல்லேலூயா ஹalleluya. ஆமென் ஆமென் ஆமென். ஆமென். 18வது வசனத்தை யாராவது வாசியுங்கள். ஆகையால் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்கள் போல அநேகமாயிருக்கும்படிக்கு. ஹல்லேலூயா ஆமென் 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 ஆமென். கர்த்தர் சொல்கிறார், ஆகையால் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று. ಆದ ದೇವರು ನುಡಿಯುತ್ತಾರೆ, ನಿಮ್ಮ ಪಿತೃಗಳಿಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿದಂತ ಮಾತು. கர்த்தர் கொடுப்பேன், உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பீர்கள் என்று வார்த்தை சொல்லிட்டார். ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ ಅಂತ ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ಮಾತು. ஆபிரகாமின் ஆசீர்வாதமும் ಆಬ್ರಹಾಮಿನ ಆಶೀರ್ವಾದವು, ஈசாக்கு யாக்கோபின் ஆசீர்வாதமும், ಈಸಾಕನ ಯಾಕೋಬನ நம்முடைய ಆಶೀರ್ವಾದವು, முற்பிதாக்களின் ஆசீர்வாதமும், ನಮ್ಮ ಮುಂದೆ ಪಿತೃಗಳ ಆಶೀರ್ವಾದವು, புதிய ஏற்பாட்டுக்குரிய ஆசீர்வாதமும், ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ಆಶೀರ್ವಾದವು, இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ சீஷர்களின் ஆசீர்வாதம், ಶಿಷ್ಯರ ಆಶೀರ್ವಾದವು, இவைகளுக்கு பின்புதான் நாம் கடந்து வந்திருக்கிறோம். ನಂತರ ನಾವು ಹೊರಟು ಬಂದಿದ್ದೇವೆ. அவர் வாக்கு உரைத்தவர், வாக்கு மாறாதவர். ಆತನ ಮಾತು ಹೇಳಿದವರು ಮಾತನ್ನು அவர் மனுஷன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? ಆತನ ಮನುಷ್ಯನೆಲ್ಲ ಹೇಳಿದು ಮಾಡದೇ ಇರುತ್ತಾರಾ? பிரியமான தேவஜனமே, ದೇವಜನರೇ, கர்த்தர் வாக்குரைத்து விட்டார், நான் கொடுக்கேன் என்று சொன்ன தேசத்தின் ஆசீர்வாதத்திலே பாலும் தேனும் உண்கிற இடத்தில் போல உன் குடும்பத்தின் ஆசீர்வாதம், உன் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் இவ்வளவாய் பெருகி இருக்கும் என்று சொல்லிவிட்டார். ದೇವರು ಮಾತು ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟು ನಿನ್ನ ಮಕ್ಕಳನ್ನ ಪಿತೃಗಳ ಆಶೀರ್ವಾದ ಹಾಳು ಜೀವನ ಅರಿವಂತ ದೇಶದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಮಾತು ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟರು. ஆனால் இன்னைக்கு எந்த நம்பிக்கையோடு கூட நீங்க ஆசீர்வாதத்தை பெறாமல் இருக்கிறீர்கள்? ಇವತ್ತು ಯಾವ ನಂಬಿಕೆಯಿಂದ ಆಶೀರ್ವಾದನ ಪಡೆದೇ ಇದ್ದೀರಾ? இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகள் வழி விலகி போயிருக்கிறாங்க. ಇವತ್ತು ಮಕ್ಕಳು ದಾರಿ ತಪ್ಪಿ ಹೋಗಿದ್ದಾರೆ. இன்னைக்கு உங்க வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதில்லை. ನಿಮ್ಮ ಮಾತಿಗೆ ಅವರು ಕೇಳುವುದಿಲ್ಲ.
பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படிதல் இல்லை. ಮಕ್ಕಳ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஜெபம் இல்லை. ಮಕ್ಕಳ ಜೀವಿತದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಇಲ್ಲ. பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவ வசனம் இல்லை. ಮಕ್ಕಳ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯವಿಲ್ಲ. பிரியமான தேவ ஜனமே, ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, இந்த நாள்ல ஆராதனை செய்த பிள்ளையை நீங்க பார்த்தீங்க. ಇವತ್ತು ಆರಾಧನೆ ಮಾಡಿದ ದೇವರ ಮಗನ ನೀವು ನೋಡಿದ್ದೀರಾ? அந்த மகன் இந்த வாலிப வயதிலே கர்த்தரை உயர்த்தணும், நான் பாடி ஆராதிக்கிறேன் என்று குன்னூரிலிருந்து இவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி காசு செலவு பண்ணி இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார். ஏன்? ಏನಕ್ಕಾಗಿ? எதற்காக? ಏನಕ್ಕೋಸ್ಕರ? நீங்களா இருந்தா போவீங்களா? ನೀವಾದ್ರೆ ಹೋಗುತ್ತೀರಾ? எங்கே உங்கள் வாஞ்சை? ಎಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಆಸಕ್ತಿ? எங்கே உங்கள் தாகம்? ಎಲ್ಲಿ ನಿಮ್ಮ ದಾಹವು? அந்த வாலிபனுக்குள்ள இருக்கிற வைராக்கியம் என்ன? ಆ ಯವನಸ್ಥ ಒಳಗಿರೋ ವೈರಾಗ್ಯವೇನು? என் பணம் முக்கியமில்ல, ನನ್ನ ಹಣವು என் ಮುಖ್ಯವಲ್ಲ, தூக்கம் முக்கியமில்ல, ನನ್ನ ಕುಟುಂಬವು ಮುಖ್ಯವಲ್ಲ, என்னுடைய நேரம் முக்கியமில்ல, ನನ್ನ ಸಮಯವು ಮುಖ್ಯವಲ್ಲ. தேவ சபையிலே நான் ஆராதிக்கணும், ದೇವರ ಸಭೆಯಲ್ಲಿ தேவனை உயர்த்தணும், ದೇವನ ಎತ್ತಿಸಬೇಕು, தேவனை பாடணும். ದೇವನ ಆಡಬೇಕು. ஒரு அரை மணி நேரத்துக்காக ಒಂದು ಅರ್ಧ ಗಂಟೆ ಸಮಯಕ್ಕಾಗಿ 8 hour டிராவல் பண்ணி வந்திருக்காங்க. 8 ಗಂಟೆ ಅವರು ಟ್ರಾವೆಲ್ ಮಾಡಿ மறுபடியும் 8 hour டிராவல் பண்ணி ஊருக்கு போகணும். ಮತ್ತೆ 8 ಗಂಟೆ ಪ್ರಯಾಣ ಮಾಡಿ ಊರಿಗೆ ಹೋಗಬೇಕು. 8 16 hour. 8 16 ಗಂಟೆ. உன்னால 1 மணி நேரம் கொடுக்க முடியுமா கர்த்தருக்காக? ನಿನ್ನಿಂದ 1 ಗಂಟೆ ಸಮಯ ಕೊಡಕ್ಕಾಗುತ್ತಾ ದೇವರಿಗಾಗಿ? இப்படி இருக்கும்போது ಹೀಗೆ ಇರುವಾಗ உங்க பிள்ளைகள் வழி விட்டு விலகி எப்படி பின்ன போகாம இருப்பாங்க? ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ದಾರಿ ತಪ್ಪಿ ಹೇಗೆ ಹೋಗದೆ ಇರುತ್ತಾರೆ? அந்த ஜோயேலை பெற்ற தாய் கனமுள்ள தாய். ಆ ಜೋಯೇಲನ್ನು ಪಡೆದ ತಾಯಿ ಗಣವುಳ್ಳ ತಾಯಿ. ஹalleluya, ஹalleluya, ஆமென். அந்த தாய் நன்றாக தன் பிள்ளையை வளர்த்திருக்கிறபடியால தான் ತಾಯಿ ತನ್ನ ಮಕ್ಕಳು ಚೆನ್ನಾಗಿ ಬೆಳೆಸಿ ಇರುವುದರಿಂದ இன்னைக்கு अनेक வாலிபர்கள் எத்தனையோ காரியங்களை வழி விலகி போறாங்க. ಮತ್ತೆ ಎಷ್ಟೋ ಯವನಸ್ಥ ಮಕ್ಕಳು ದಾರಿ ತಪ್ಪಿ ಹೋಗುತ್ತಾರೆ. அந்த மகனும் வேலைக்கு போறான், ಆ ಮಗನು ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾನೆ, பேமெண்ட் சம்பாதிக்கிறான், ಅವನು ತಿಂಗಳನ್ನು ದುಡಿತಾನೆ, கடன் பிரச்சனை இருக்கு, ಸಾಲ ಸಮಸ್ಯೆಗಳಿವೆ, குடும்ப பாரம் இருக்கு, ಕುಟುಂಬದ ಭಾರವಿದೆ, எதுவும் இல்லாம இல்ல. ಏನಿಲ್ಲದವನಾಗಿಲ್ಲ. ஆனா அதை காட்டிலும் தேவ ராஜ்யம் ரொம்ப முக்கியம். ಆದ್ರೆ ಅದಕ್ಕಿಂತ ದೇವರ ರಾಜ್ಯ அந்த ரகசியத்தை அந்த மகன் அறிந்திருக்கிறான். ರಹಸ್ಯವನ್ನು ಮಗನು ತಿಳಿದಿದ್ದಾನೆ. இன்னைக்கு இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகள் ಇಲ್ಲಿರುವಂತ ಯವನಸ್ಥ அத ಮಕ್ಕಳು குறிச்சு உங்களுக்கு தாகமே கிடையாது. ಅದನ್ನ ಕುರಿತು ನಿಮಗೆ உங்க ದಾಹವಿಲ್ಲ. பிரச்சனை தான் உங்களுக்கு பெருசு. ನಿಮ್ಮ ಸಮಸ್ಯೆಗಳು ನಿಮಗೆ அப்படி ಹೆಚ್ಚಾಗಿದೆ. நினைக்கும் போது எங்கே ஆசீர்வாதம் வரும்? ಹಾಗೆ ನೆನೆಸುವಾಗ ಹೇಗೆ ಆಶೀರ್ವಾದ ಬರುತ್ತದೆ? எங்கே கர்த்தர் உன்னிடத்துல வருவார்? ಎಲ್ಲಿ ದೇವರಿನ ಬಳಿ ಬರುತ್ತಾರೆ? கர்த்தர் எங்கே உன் பக்கத்துல வருவார்? ದೇವರಿನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬರುತ್ತಾರೆ. சபையை அசட்டை செய்கிறீர்கள், சபையை சபை ஆராதனை அசட்டை செய்கிறீர்கள், ಆರಾಧನೆ ಅಸಟೆ ಮಾಡುತ್ತೀರಾ? சபை கூடுகை உனக்கு கசப்பா இருக்கிறது. ಸಭೆ ಕೂಟ ನಿಮಗೆ ಕಹಿಯಾಗಿದೆ. வேண்டாம் பிரியமானவர்களே, ಬೇಡ ಪ್ರೀತಿಯಾದವರೇ, உங்களை மாற்றிக் கொள்ளுங்கள், ನಿಮ್ಮನ್ನ ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳಿರಿ, உங்களை மாற்றிக் கொள்ளுங்கள். ನಿಮ್ಮನ್ನ ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. ஹalleluya, ஹalleluya, ஆமென். ಆಮೆನ್. இப்பதான் ஒரு முக்கியமான நேரத்துக்கு வருது. ಇವಾಗ ಒಂದು ಮುಖ್ಯವಾದ ಸಮಯಕ್ಕೆ ಬರುತ್ತೇವೆ. ஆமென். ಆಮೆನ್. இவ்வளவு நாள் கடந்து போயிடுச்சு, ಇಷ್ಟೊತ್ತು ಹೊರಟು ಹೋಯ್ತು, 8 மாதங்கள் கடந்து போயிடுச்சு. ಇಷ್ಟು ತಿಂಗಳು ಹೋಯ್ತು, இதுவரைக்கும் எதையும் இன்னும் பெற்றுக்கொள்ள முடியல. ಇಲ್ಲಿ ತನಕ ಯಾವ್ದನ್ನ ಪಡೆದುಕೊಳ್ಳಕ್ ಆಗೋಲಿಲ್ಲ. ஆனா இப்போ நான் பெற்றுக்கொள்றேன் நினைக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க ಇವಾಗ பாப்போம். ನಾನು ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳುವವರು ಒಂದು ಕಾರಣ. இவ்வளவு நாள் நான் இது புரியாம தவறு செஞ்சுட்டேன், ಇಷ್ಟು ನನಗೆ ಗೊತ್ತಿದೆ, ನಾನು ತಪ್ಪು ஆனா ಮಾಡಿದ್ದೇನೆ, இனி நான் அதை பண்ண மாட்டேன், ಇನ್ನು ಮುಂದೆ ನಾನು ಅದು ಮಾಡುವುದಿಲ್ಲ, இனி நான் கீழ்ப்படிகிறேன், ಇನ್ನು ಮುಂದೆ ತಗ್ಗಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ, கர்த்தருக்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ದೇವರಿಗಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. ஹalleluya, ஆமென், ಆಮೆನ್, ஆமென். ಆಮೆನ್. அப்படின்னு சொல்றவங்க கண்களை மூடி ಹಾಗಂತ ಹೇಳುವವರ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ அப்படியே கரங்களை உயர்த்துங்க. ಹಾಗೆ ಕರಗಳ ಮೇಲೆ ಕೆತ್ತಿರಿ. இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவா, நினைத்தருளும். இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவா, நினைத்தருளும். தேவனே என்னை சுவே, என் தகப்பனே, ஆவியானவரே, என் தேவனே, என் இயேசுவே. எல்லா கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் கூட கரங்களை உயர்த்த முடியாதா? கர்த்தர் உங்களுக்கு 2 கரங்களை கொடுத்திருக்கிறாரு. ஒரு நாளெல்லாம் ஆபீஸ்ல போய் டைப் பண்றீங்க, ஒரு நாளெல்லாம் சிஸ்டம்ல உட்கார்றீங்க, ஒரு நாளெல்லாம் ஆமென் ஃபர்னிச்சர் வேலை, சுத்தி எடுக்கிறது, சிமெண்ட் வேலை செய்யறவங்க, டிரைவிங் பண்றவங்க, இப்படி ஒரு நாளெல்லாம் உங்க கை வேலை செய்யும். ஆலயத்துல கரங்களை உயர்த்துங்க, நான் கையம் வராது. இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். இந்த
எல்லாரும் அறிக்கை செய்யுங்க. தேவனே என் இயேசுவே என் தகப்பனே ஆவியானவரே என் தேவனே என் இயேசுவே என் தகப்பனே ஆவியானவரே கைவிடப்பட்டவளா உம்மை நான் கூப்பிட்டேன். ஓ கைவிடப்பட்டவனாய் உம்மை நான் கூப்பிட்டேன். கூப்பிட்ட குரல் கேட்டு உடனே வந்து நின்றீர். என்ன அன்பு இது, எல்லாம் உங்க கிருபைதான். என்ன அன்பு இது, எல்லாம் உங்க கிருபைதான். இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவா, நினைத்தருளும். இந்த ஒரு விசை மாத்திரம் தேவா நினைத்தருளும். என் தேவனே என் இயேசுவே என் தகப்பனே ஆவியானவரே என் தேவனே என் இயேசுவே என் தகப்பனே ஆவியானவரே. யஸ்ரிபா ஷகரபா துரபா ரபோ ஷந்தரபா லதனபா லகபா துடபா ரிமா ஷந்தடபா லகபா பாபா. பரிசுத்த ஆவியானுடைய மகிமை இறங்கட்டும். பரிசுத்த ஆவியுடைய வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். ரபா ஷகடா டபா இது வரைக்கும் ஆமென் கீழ்ப்படியாத இருதயங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நிமிடம் முதற்கொண்டு கீழ்ப்படிய செய்யும் ஐயா. லா ஷகலா தனா ஷந்தடா பா லகபா. வார்த்தையின் ஆவியானவர் இறங்குகிறார். வார்த்தையின் ஆவியானவர் இறங்கிக் கொண்டிருக்கிறார். லமோ ஷந்தடபா லபா தரகபா லிதனா ஷகடா லதா லகபா மதரபா பாபா 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 ஒரபோ ஷகடா பாபா பாபா. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துற உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். பயப்படாதே என் ஜனமே, என் மகனே, என் மகளே. இதோ நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ரகபா ஷந்த ரபா லதா டபா லபா பதா ரகபா பாபா பாபா பாபா. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. வார்த்தை, வார்த்தை, வார்த்தை. ஓ ஓ ஓ ஓ யசபா ஷபா. இது வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில வார்த்தைகள் கிரியை செய்யவில்லை. இதோ கர்த்தர் இந்த நிமிடத்திலிருந்து வார்த்தைகள் உனக்குள் கிரியை செய்யும் என்று சொல்லுகிறார். என்னுடைய வார்த்தை உனக்குள் கிரியை செய்யும். நீ வேறே மனுஷியாவாய், நீ வேறே மனுஷனாவாய். Thank you Lord, thank you Master. Hallelujah, Amen. உபாகமம் எழுதின புஸ்தகம் 11வது அதிகாரம், உபாகமம் 11வது அதிகாரம் 19வது வசனம். நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாக வைத்து. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. கர்த்தர் நல்லவர், ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. கர்த்தருடைய நாம மகிமை உள்ளது. ದೇವರ ನಾಮ ಮಹಿಮೆ ತಕ್ಕದ್ದು. பிரியமான தேவ ஜனமே, ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, இந்த இடத்துல 3 காரியங்களை நாம பார்க்கிறோம். ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ 3 ಕಾರ್ಯ, இந்த வசனத்துல 3 காரியங்கள் உண்டு. ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ 3 ಕಾರ್ಯವಿದೆ. அதிலே முதலாவது சொல்லப்படுகிறது, ಅದರಲ್ಲಿ ಮೊದಲನಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும், ನೀವು ನನ್ನ ಮಾತಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿಯೂ. ஹalleluya, ஹalleluya, ஆமென், ಆಮೆನ್, ஆமென்.
கர்த்தருடைய வசனத்தை யார் யார் எந்தெந்த இடத்துல வைத்திருக்கிறீர்கள்? ದೇವರ ಮಾತನ್ನು ಯಾರ್ಯಾರು ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೀರಾ? இதுவரைக்கும் அப்படியே வார்த்தையை நீ கீழே போட்டாய். ಇಲ್ಲಿ ತನಕ ಅವರ ಮಾತು நீ ಕೆಳಗೆ வாங்கினதையும் பெற்றுக்கொண்டதையும் படித்ததையும் தீர்க்க தரிசனங்களையும் நீ என்ன செய்தாய்? ನೀನು ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದು கீழே போட்டு விட்டாய். ನೀನು ಕೆಳಗೆ ಹಾಕಿಬಿಟ್ಟೆ. ஏமாந்து விட்டு விட்டாய். ಏಮಾರಿ ಬಿಟ್ಟಿದ್ದೀಯ. அந்த வார்த்தையில ஆசீர்வாதம் உண்டு. அந்த வார்த்தையில வல்லமை உண்டு. அந்த வார்த்தையில சுகம் உண்டு. அந்த வார்த்தையில ஆவி உண்டு. அந்த வார்த்தையில அபிஷேகம் உண்டு. அந்த வார்த்தையில வரங்கள் உண்டு. அப்பேற்பட்ட வார்த்தைகளை நீ தவறி விட்டு விட்டாய். நிமிஷம் முதற்கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், என் வார்த்தை உன் உறுதி இருதயத்தில் எழுது. ನನ್ನ ಮಾತಿನ ಹೃದಯದಲ್ಲಿ ಬರೆ. என் வார்த்தைகளை உன் ஆத்துமாவில் எழுது. ನನ್ನ ಮಾತಿನ ಆತ್ಮದಲ್ಲಿ ಬರೆ. பதித்து வை. ಅದನ್ನು ಇಟ್ಟುಕೊಳ್ಳು. எஸ், எத்தனை பேர் ಎಷ್ಟು ಜನ உங்கள் இருதயங்கள் திறக்கப்படட்டும். ನಿಮ್ಮ ಹೃದಯಗಳು ತೆಗೆಯಲ್ಪಡಲಿ. கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்கள் இருதயங்கள் திறக்கப்படட்டும். ಮಾತಿಗೆ ನಿಮ್ಮ ಹೃದಯಗಳು ತೆಗೆಯಲ್ಪಡಲಿ. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. ஓ ராபா ஷாகா ராபா லாதா டாபா ஷாகா ராபா ஓ ராதா டா ஷாந்தா டாபா லாபா லாகா பாபா பாபா. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை உன் இருதயத்தை தேடி வருகிறது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே உன் இருதயம் திறக்கப்படட்டும். உன் ஆத்துமா திறக்கப்படட்டும். உன் இருதயத்திலிருந்து ஆத்துமாக்கள், ನಿಮ್ಮ ಹೃದಯದ ಆತ್ಮಗಳು, எஸ், உன் இருதயத்தில் மட்டும் வைத்து விட்டால் நீ அதை எடுத்து போட்டு விடுவாய். கர்த்தருடைய வார்த்தை ஆத்துமாவில் இருந்தால் அந்த ஆத்துமா உன்னோடு பேசும். அந்த ஆத்துமா உன்னோடு பேசிக்கொண்டே இருக்கும். அந்த ஆத்துமா உன்னோடு செயல்படும். ஆவி கிரியை செய்யும். ಆತ್ಮ ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತದೆ. எஸ் ஸ்ரீபா ஷாபா பாபா பாபா. ஆத்துமாவில் இருக்கிற வார்த்தைகள் ಆತ್ಮದಲ್ಲಿ ಇರುವಂತ ಮಾತುಗಳು உன் இருதயத்திலே வெளிப்படும். ಹೃದಯದಲ್ಲಿ உன் இருதயத்தில் உள்ள வார்த்தைகள் ಹೃದಯದಲ್ಲಿ ಇರುವಂತ ಮಾತುಗಳು உன் சரீரத்தில் வெளிப்படும். ನಿನ್ನ ಶರೀರದಲ್ಲಿ உன் ಪ್ರಕಟವಾಗುತ್ತದೆ. சரீரத்தில் வெளிப்படும் வார்த்தை ಶರೀರ ಪ್ರಕಟಿಸುವಾಗ உன் குடும்பத்தில் வெளிப்படும். ನಿನ್ನ ಕುಟುಂಬ ಪ್ರಕಟವಾಗುತ್ತದೆ. உன் குடும்பத்தில் வெளிப்படும் வார்த்தை ನಿನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಪ್ರಕಟಿಸುವ ಮಾತುಗಳು சபையிலே வெளிப்படும். ಸಭೆಯಲ್ಲಿ ಪ್ರಕಟವಾಗುತ್ತದೆ. எஸ், பதித்துக்கொள். ನೀನು ಇಟ್ಟುಕೊಳ್ಳು. இப்பொழுதே பதித்துக்கொள். ಇವಾಗಲೇ ಭದ್ರಪಡಿಸು. ஓ ராபா ஷாகா ராபா லாதா டாபா ஷாந்தடா பாபா. Thank you Lord. ಎರಡನೇದಾಗಿ அவைகளை உங்கள் கைகளின் அடையாளமாக கட்டிக்கொள். ಅವುಗಳು ನಿಮ್ಮ ಕೈಗಳ ಗುರುತಾಗಿ ಕಟ್ಟಿಕೊಳ್ಳಿರಿ. பரிசுத்த தேவ ஜனமே, ಪರಿಶುದ್ಧ ದೇವ ಜನರೇ, பரிசுத்த தேவ ஜனமே, ಪರಿಶುದ್ಧ ದೇವ ಜನರೇ, கர்த்தருடைய வார்த்தை நீ எங்க கட்ட வேண்டும்? ಕರ್ತನ ಮಾತು ಎಲ್ಲಿ ಕಟ್ಟಬೇಕು? இதயத்தில் பதிக்க வேண்டும். ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಕು. உன் கரங்களிலே கட்டிக்கொள்ள வேண்டும். ನಿಮ್ಮ ಕೈಗಳಲ್ಲಿ ಕಟ್ಟಿಕೊಳ್ಳಬೇಕು. இன்னைக்கு உங்களுடைய இருதயத்தில் என்ன இருக்கு? ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ இன்னைக்கு ಏನಿದೆ? அநேகருடைய இருதயத்தில் உலகம் இருக்கிறது. ಇವತ್ತು ಅನೇಕ ಹೃದಯದಲ್ಲಿ ಲೋಕವಿದೆ. உலகத்தின் பாவங்களும், ಲೋಕದ உலகத்தின் இச்சைகளும், உலகத்தின் ஆசாபாசங்களும், உலகத்தின் அருவருப்புகளும், நான் மட்டும் நல்லா இருக்கணும் என்ற சுயம், நான் ಮಾತ್ರ ಚೆನ್ನಾಗಿರಬೇಕಂತ ಸ್ವಾರ್ಥ. கர்த்தருடைய வார்த்தை இல்லை. அங்கே ஆத்துமாவிலே ஒன்றுமில்லை. ಆತ್ಮದಲ್ಲಿ ಏನಿಲ್ಲ. ஆத்துமா இருள். ಆತ್ಮ ಕತ್ತಲು. உன்னுடைய ஆத்துமா இருள் அடைந்திருக்கிறது. ಆತ್ಮ ಕತ್ತಲು ಆವರಿಸಿಕೊಂಡಿದೆ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? உன்னுடைய இருதயத்திலே உலகம் இருக்கிறபடியால். ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಲೋಕವು ಇರುವುದರಿಂದಲೇ. இருதயம் இருக்குமானால், ಹೃದಯವು ಇರುವುದಾದರೆ அந்த இருதயத்துக்குள்ள ಆ ಹೃದಯ ಒಳಗಡೆ கர்த்தர் இல்லை. ದೇವರಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருடைய வார்த்தை இருக்க வேண்டிய இடத்துல ದೇವರ ಮಾತು ಇರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ இன்னைக்கு நீ சுயத்தை சுமந்து கொண்டிருக்கிறாய். ಇವತ್ತು ನೀ ಸ್ವಾರ್ಥ ಇಚ್ಛಕರಾಗಿ ಹೊತ್ಕೊಂಡಿದ್ದೀಯಾ? பணம் இருந்தால் என்ன? ಹಣವಿದ್ರೆ ಏನು? நகை இருந்தா என்ன? ಒಡವೆ ಇದ್ರೆ ಏನು? ஓ, உன் சரீரம் அழிய போகிறது. ನಿನ್ನ ಶರೀರವು ஓ, ಅಳಿದು ಹೋಗುತ್ತದೆ. எத்தனை லட்சம் கோடி கொடுத்தால் உன் சரீரத்தை மீட்க முடியாதுங்க. ಎಷ್ಟು ಲಕ್ಷ ಕೋಟಿ ಕೊಟ್ಟು ಶರೀರ ವಿಮೋಚನೆ ஏன்னா ஆத்மாக்குள் இருள் அடைந்திருக்கிறது. ನಿನ್ನ ಆತ್ಮದಲ್ಲಿ ಕತ್ತಲು ಆವರಿಸಿಕೊಂಡಿದೆ. ஆத்மாவிலே ನಿನ್ನ ಆತ್ಮವಿಲ್ಲ. இயேசு இல்லை. ಯೇಸು ಇಲ್ಲ. உன் சரீரம் அழியும். ನಿನ್ನ ಶರೀರ ಅಳೆದು ಹೋಗುತ್ತದೆ. ஆத்மா தேவனிடத்துல கடந்து போகும். ಆತ್ಮ ದೇವರ ಬಳಿ ಹೊರಟು ಹೋಗುತ್ತದೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உன்னை மீட்கும்படிக்கு தான் தன் ரத்தத்தை
ரத்தத்தையே சிந்தினார். ವಿಮೋಚಿಸಕ್ಕಾಗಿ ತನ್ನ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿದರು. அப்படி மீட்கப்பட்ட நீ ಆಗಾಗ ವಿಮೋಚಿಸಲ್ಪಟ್ಟ ನೀನು மறுபடியும் அழிந்து போக நினைக்காதே. ಮತ್ತೆ ಅಳೆದು ಹೋಗೋಕೆ ನೀನು நரகத்துக்கு நேராக தள்ளப்பட நினைக்காதே. ನರಕಕ್ಕೆ ತಳ್ಳಲ್ಪಡಬೇಡ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். உன்னுடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட்டதுதான். ನಿನ್ನ ಆತ್ಮ ರಚಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. அந்த ஆத்துமாவிலே ಆ ಆತ್ಮದಲ್ಲಿ தேவன் வாசம் செய்ய வேண்டும். ದೇವರು ವಾಸ ಮಾಡಬೇಕು. அந்த இருதயம் கர்த்தருக்காக நீ ஒப்பு கொடுக்க ಆ வேண்டும். ಹೃದಯ ದೇವರಿಗಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. இரண்டாவதாக அந்த வார்த்தைகளை உன் கையிலே கட்டிக்கொள். ಎರಡನೇದಾಗಿ ಆ ಮಾತು ನಿನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಕಟ್ಟಿಕೊಳ್ಳು. இன்னைக்கு நீ யாரெல்லாம் கட்டின்னு இருக்கிற? ನಿನ್ನ ಆ ಕೈಯಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ಕಟ್ಕೊಂಡಿದ್ದೀಯಾ? ஹalleluya. ஒரு திருமணமான கணவனும் மனைவியும் முதல்ல பிடிக்கிறது கையே தான். ஆமாவா இல்லீங்களா? ಹೌದಾ ಇಲ್ಲವಾ? ஆமென். ஆமென். நான் இது வந்து பிசிக்கலாவே எல்லாருக்குமே தெரியும். ನಾನು ಇದು ಒಂದು ಕಾಮಿಡಿಯಾಗಿ ನಿಮ್ ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತು. திருமணம் ஆன உடனே ஒவ்வொரு ஆணும் ஒரு பெண்ணை இனி உனக்கு நான் தான் அப்படி கை பிடிப்பாங்க. ಮದುವಾಗಿರೋ ಒಂದೊಂದು ಗಂಡು ಏನು ನಾನೇ ನಿನ್ನ ಮುಂದೆ ಅಂತ ಕೈ ಹಿಡಿತಾರೆ. ஒரு சில திருமணங்களை நான் பார்த்திருக்கிறேன். ಕೆಲವೊಂದು ಮದುವೆಗಳನ್ನು ನೋಡಿದ್ದೇನೆ. நாம ஊழியக்காரங்க கரம் பிடித்து கொடுப்பதற்கு முன்பதாகவே ನಾನು ಸೇವಕರ ಕೈಯನ್ನು ಹಿಡಿದು ಕೊಡೋದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಲೇ அவங்களே கையை பிடிச்சிடுவாங்க. ಅವರೇ ಕೈಯನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஃபாஸ்டா இருப்பாங்க. ಅಷ್ಟು ಫಾಸ್ಟ್ ಆಗಿರುತ್ತಾರೆ. அந்த பெண்ணின் கையை பிடிப்பதற்கு ಆ ಹೆಣ್ಣಿನ ಕೈ ಹಿಡಿಯುವುದಕ್ಕಾಗಿ ஹalleluya. கர்த்தருடைய கரத்தை நீ பிடிக்கணும். ದೇವರ ಕರವನ್ನು ಹಿಡಿಯಬೇಕು. ஹalleluya. கர்த்தருடைய கரம் வல்லமையை செய்கிற கரம். ದೇವರ ಕರವು கர்த்தருடைய கரம் அற்புதங்களை செய்யும் கரம். ಅದ್ಭುತ ಮಾಡುವಂತ ಕರವು. கர்த்தருடைய கரம் அதிசயங்களை செய்யும். ದೇವರ ಕರವು கர்த்தருடைய கரம் சுகமளிக்கிறதை செய்யும். ಸುಖ ಕೊಡಿಸುವಂತ கர்த்தர் அவர் தொட்ட அற்புதம். ಆತನ ಮುಟ್ಟಿದರೆ ಅದ್ಭುತವು. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. அந்த அற்புதமான கரம் உன்னை பிடிக்கணும். அவர் உன் கையை பிடிக்கணும்னா ಆತನ ಕೈಯನ್ನು ಹಿಡಿಯಬೇಕೆಂದರೆ நீ அவரை பிடிக்க பிரயாசப்படணும். ನೀನು ಪ್ರಯಾಸ ಪಡು. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். ಆಮೆನ್. கடந்து போன நாட்களிலே செவ்வாய்க்கிழமையிலே நாங்க இரவு கூடுகை நடத்தினோம். ಆ ಕಾಲದ ವಾರದಲ್ಲಿ ಮಂಗಳವಾರ ರಾತ್ರಿ ಕೂಟವನ್ನು ನಡೆಸಿದ್ದೀವಿ. ஆவியானவர் வித்தியாசமாய் செயல்பட்டார். ದೇವರಾತ್ಮನ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿ ಕಾರ್ಯ ಮಾಡಿದರು. அநேக ಅಭಿಷೇಕத்தினாலும் ಅಕ್ಕಿನಿனாலும் வல்லமையினாலும் ஒவ்வொருவரையும் நிரப்பினார். ಅನೇಕರ ಅಭಿಷೇಕದ ವರಗಳನ್ನು ತುಂಬಿಸಿದರು. ஒருத்தர் பிடிக்க முடியல. ಒಬ್ಬರನ್ನ ಒಬ್ಬರು ಹಿಡಿಯಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. 10 பேர் இருந்தாலும் ஒருத்தர் பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். 10 ಜನ ಇದ್ರೂ ಒಬ್ಬರು ಹಿಡಿಯಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ ಅಂತ ನೆನೆಸುತ್ತೇನೆ. தூக்கி வீசப்பட்டார்கள். ತೆಗೆದು ಬೀಸಲ್ಪಟ್ಟರು. அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டார்கள். ಅಭಿಷೇಕದಲ್ಲಿ ತುಂಬಲ್ಪಟ್ಟರು. வரங்களை பெற்றுக்கொண்டார்கள். ವರಗಳನ್ನು ಪಡೆದುಕೊಂಡರು. சிலருக்கு பலவீனங்களை கூட கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ಕೆಲವರು ಬಲಹೀನತೆಗಳು ದೇವರು ಬದಲಾಯಿಸಿದರು. கர்த்தர் சிலருக்கு கண்களை திறந்தார். ಕೆಲವರು ದೇವರು ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆಗೆದರು. கர்த்தருடைய துணியை பார்த்தார்கள், வஸ்திரத்தை. ஒரு சிலர் கரத்தையே பார்த்தார்கள். ಕೆಲವರು ಹಸ್ತವನ್ನೇ ಕಂಡರು. அப்படி பார்த்தவர்கள் இங்கே இருக்கிறார்கள். ಅಲ್ಲಿ ಆ ಕಂಡವರು ಇಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. ஹalleluya. ஆமென். ஆமென். அவருடைய கரத்தை பார்த்த நீ அந்த கரத்தை நீ விட்டுடாத. ಅವರ ಹಸ್ತವನ್ನು ನೀ உன் கரத்தில் அதை கட்டிக்கொள். ಅದನ್ನು ಕಟ್ಟಿಕೊಳ್ಳು. இது இயேசுவின் கரம். ಯೇಸುವಿನ இது என்னை விட்டு போகாதபடிக்கு ಬಿಟ್ಟು ಹೋಗಬಾರದು. அவருடைய வசனத்தினாலே என்னை கட்டிக்கொள்கிறேன். அவருடைய வார்த்தையினாலே எனக்கு ஒரு பாதுகாப்பு வரட்டும். ಅವರ ಮಾತು ನನಗೆ ஆவியானவர் எனக்குள்ள ஆளுகை செய்யட்டும். ಆತ್ಮನಲ್ಲಿ ಕಾರ್ಯ ಮಾಡಲು. அப்படின்னு நீ ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடணும். ಹಾಗಾಗಿ ಒಂದು ದಿನ ದೇವರನ್ನೇ ಹುಡುಕಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. எல்லாரும் ஆராதிச்சு கர்த்தரை மகிமைப்படுத்துறோங்க. ಎಲ್ಲರೂ ಆರಾಧಿಸಿ ದೇವರನ್ನ ಮಹಿಮೆಪಡಿಸುತ್ತೀವಿ. அந்த செவ்வாய்க்கிழமை கூட்டத்துல ಆ ಮಂಗಳವಾರ ಕೂಟದಲ್ಲಿ சின்ன பிள்ளைங்களை கூட கர்த்தர் விடுறது இல்ல. ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು ದೇವರು ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். சின்ன பிள்ளைங்களை போய் தொட்ட உடனே அப்படியே அபிஷேகத்துல போய் விழுகுறாங்க. ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು ಮುಟ್ಟಿದ್ರೆ ಕೂಡ ಅವರು ಅಭಿಷೇಕದಲ್ಲಿ ಬೀಳುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. கொஞ்சம் சேரெல்லாம் கூட உடைஞ்சிருக்கு. ಕೆಲವೊಂದು ಚಾರ್ಗಳೆಲ್ಲ ಒಡೆದೋಗಿದೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. கடைசியில ஒரு காரியம் நடந்தது. ಕೊನೆಯದಾಗಿ ಒಂದು ಕಾರ್ಯ ನಡೆದಿತ್ತು. இந்த இடத்துல ஒரு 2 கரம் கடந்து வந்ததுங்க. ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ 2 ಹಸ್ತವು ಹೊರಟು ಬಂದಿತ್ತು. நான் ஆராதித்துட்டு அப்படியே முடியாம அப்படியே உட்கார்ந்து இருக்கிறேன். நடத்திட்டு முடிக்க போறேன் அப்படின்னு நினைச்சேன். ನಡೆಸಿ ಮುಗಿಸಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೆ ಅಂತ ನೆನೆಸಿಕೊಂಡೆ. முடிக்கிற டைம்ல ಮುಗಿಸುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ஒரு 2 கரம் அப்படியே கரங்களை உயர்த்தி ಒಂದು 2 ಹಸ್ತವನ್ನ ಕರಗಳನ್ನು அப்படியே எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற அந்த 2 கரம். ಎಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಕರವು. அந்த 2 கரம் எல்லாரும் ஆசீர்வதிக்கிறது. ಆ 2 ಹಸ್ತವು ಎಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತದೆ. ஆவியானவர் என்னை விடவே இல்ல. ದೇವರ ಆತ್ಮನನ್ನು என் பக்கத்துல பேசிட்டே இருக்காரு. ನನ್ನ ಜೊತೆಗೆ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. நான் எல்லாருக்கும் சொன்னேன். நான் தக்ஷண தலைகளை தாழ்த்தி கர்த்தரிடத்துல சரண்டர் ஆவுங்க. ಎಲ್ಲ ತಲೆಯನ್ನು ಬಗ್ಗಿಸಿ 2 கரங்கள் உங்களை ஆசீர்வதிக்க வந்து விட்டது. கர்த்தருடைய 2 கரம் உங்க தலைக்கு மேல வந்து கொண்டிருக்கிறது. ஒப்புக்கொடு என்று சொன்னேன்.
சொன்னேன். ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿ ಅಂತ ಹೇಳಿದೆ. உடனே எல்லாரும் ஒப்பு கொடுத்து தலைகளை தாழ்த்தி 2 கரங்களை தன் இருதயங்கள் மேல வைத்து அவர்கள் தாழ்த்தின பொழுது ತಕ್ಷಣ ಎಲ್ಲರೂ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತಾರೆ. 2 ಕರಗಳನ್ನು ತಗ್ಗಿಸಿ ದೇವರನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡು. ஆவியானவரே என்னை போய் கை வை அப்படினாரு. ದೇವರನ್ನು ಅವರ ಮೇಲೆ ಕೈ ಇಡು ಅಂತ ಹೇಳಿದರು. ஒவ்வொரு தலை மேல கை வைக்கும்போது ಒಬ್ಬರ ತಲೆ ಮೇಲೆ ಕೈ ಇಡುವಾಗ பயங்கரமான ஒரு அனல் அவர்களை அப்படியே சூழ்ந்து கொண்டது. ಭಯಂಕರವಾದ ಒಂದು ಬೆಂಕಿ ಅವರನ್ನು ಹಾಗೆ ಆವರಿಸಿಕೊಂಡಿತು. பயங்கரமான ஒரு அபிஷேகத்தின் அக்கினி, ಭಯಂಕರವಾದ ಅಭಿಷೇಕದ ಬೆಂಕಿ. எல்லாரும் மறுபடியும் கத்தி உருண்டு புரண்டு அந்த ஆசீர்வாதத்தின் கரத்தை கண்ணால் கண்டார்கள். ಎಲ್ಲರೂ ಹಾಗೆ ಕೆಳಗೆ ಬಿದ್ದು ಎಲ್ಲ ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ಅಭಿಷೇಕ ಕಂಡರು. ஆமென் ಆಮೆನ್. எத்தனை பேர் கரத்தை பார்த்தவங்க? ಯೇಸುವಿನ ದೇವರ ಹಸ್ತವನ್ನು ಕಂಡರು. அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கர்த்தருடைய கரத்தை பார்த்தவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ಮಂಗಳವಾರ ದೇವರ ಹಸ್ತವನ್ನು ಕಂಡವರು ಒಂದು அல்லேலೂயா ಹೇಳಿ. ஹalleluya ஹalleluya. நான் இங்க வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ನಾನು ಇಲ್ಲಿ ಬಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದೇನೆ. கர்த்தருக்கு நன்றி சொல்லி நிக்கிறேன். ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೇನೆ. ஆண்டவரே இதுவரைக்கும் நீங்க நடத்துனதுக்கு நன்றின்னு. ದೇವರು ಇಲ್ಲಿ ತನಕ ನಡೆಸಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. இந்த பலிபீடத்திலிருந்து ಈ ಯಜ್ಞವೇದಿ ಮುಂದೆ ஒரு பெரிய கரம், ಒಂದು ದೊಡ್ಡ ಹಸ್ತವು, சின்ன கரம் கிடையாது, ಚಿಕ್ಕ ಹಸ್ತವಲ್ಲ, பெரிய கரம், ಒಂದು ದೊಡ್ಡ ಹಸ್ತವು அப்படியே என்ன கை வந்து அப்படி தூக்குச்சு பாருங்க. ಹಾಗೆ ಕೈನ ತೆಗೆದಿತ್ತು ನೋಡಿರಿ. பார்த்தவங்களுக்கு தெரியும், ನೋಡಿದವರಿಗೆ ಗೊತ್ತು. இங்கிருந்து தூக்கி அங்க வீசப்பட்டாயிற்று. ಇಲ್ಲಿಂದ ತೆಗೆದು ಅಲ್ಲಿ ಬೀಸಲ್ಪಟ್ಟಾಯಿತು. ஹalleluya ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. அப்படியே மதக்குற மாதிரி இருக்கு. ನನ್ನ ಹಾಗೆ ನೀದಾಡ್ತಿರೋ ರೀತಿ ಇತ್ತು. ஹalleluya ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. கர்த்தருடைய கரம்ங்கது, ದೇವರ ಹಸ್ತವದು, தேவனுடைய கரம். ಅದು ದೇವರ ಹಸ್ತವು. ஹalleluya ஹalleluya. நிறைய சொல்லலாம், ಅನೇಕ ಹೇಳಬಹುದು, நேரம் இல்ல, ಸಮಯವಿಲ್ಲ. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன அந்த ஆசீர்வாதம், ನನ್ನ ನಾಮವನ್ನು ಪ್ರಸ್ತಾಪಡಿಸುವಂತ ಎಲ್ಲ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವಂತ ದೇವರ ನಾಮವು, அந்த நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துற என்னை, ಆ ನಾಮವನ್ನು ಪ್ರಸ್ತಾಪಡಿಸುವಂತ ನನ್ನ எத்தனையோ ஆபத்துகள் வந்தது, ಎಷ್ಟು ಅಪಘಾತಗಳು உங்க ಬಂದಿತ್ತು எல்லாருக்கும் தெரியும். ನಿಮ್ಮ ಎಲ್ಲರಿಗೂ ஆனா ಗೊತ್ತು. இன்னைக்கு என்ன நிக்க வச்சிருக்கிறார் பாருங்க. ಆದ್ರೆ ಇವತ್ತು ನಿಲ್ಲಿಸಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. என்னை படுக்கையில தள்ளல, ನನ್ನ ಹಾಸಿಗೆಯಲ್ಲಿ ತಳ್ಳಲಿಲ್ಲ, என்னை சாதிக்கும்படிக்கு வைத்திருக்கிறார். ಸಾಧಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. பிரைன் ஸ்ட்ரோக் வந்தது. ನನಗೆ ಬ್ರೈನ್ ಸ್ಟ್ರೋಕ್ ಬಂದಿತ್ತು. ஹalleluya. யாராலும் நம்ப முடியாது. ಯಾರನ್ನ ನಂಬಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. பிரைன் ஸ்ட்ரோக் வந்தா என்னென்ன நடக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். ಬ್ರೈನ್ ಸ್ಟ್ರೋಕ್ ಬಂದ್ರೆ ಏನೆಲ್ಲ ನಡೀತದೆ ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತು. அநேகர் சொல்றாங்க அவங்க பெட் ரிட்டர்ன் ஆயிடுவாங்க. ಅನೇಕರು ಹೇಳ್ತಾರೆ ಅವರು ಹಾಸಿಗೆಯಲ್ಲಿ ಬಿದ್ದು ಹೋಗುತ್ತಾರೆ. பிரைன் ஸ்ட்ரோக் ஆனவங்களால பேச முடியாது, ಬ್ರೈನ್ ಸ್ಟ್ರೋಕ್ ಆಗಿ ಮಾತಾಡಕ್ಕೆ நடக்க முடியாது, ನಡೆಯಕ್ಕೆ படுத்த ಆಗೋದಿಲ್ಲ. படுக்கையிலே கிடப்பாங்க. ಹಾಸಿಗೆಯಲ್ಲಿ சில ಬಿದ್ದಿರ್ತಾರೆ. வருடங்கள் கழித்து மரித்து போவார்கள். ಒಂದು ವರ್ಷ ನಂತರ இப்படி எல்லாம் ಸತ್ತೋಗುತ್ತಾರೆ. சொல்வாங்க. ಹೀಗಾಗಿ ஆனா ಹೇಳ್ತಾರೆ. என்னுடைய மெடிக்கல் ரெக்கார்ட் சொல்லுது, ಆದ್ರೆ ನನ್ನ ಮೆಡಿಕಲ್ ರೆಕಾರ್ಡ್ ಹೇಳುತ್ತದೆ, நான் பிரைவேட்ல போய் ரெக்கார்ட் பண்ணல, ನಾನು ಪ್ರೈವೇಟ್ ಒಳಗೆ ಟೆಸ್ಟ್ என் ಮಾಡಿಲ್ಲ. சாட்சியை பரலோகத்துல நான் உயர்த்தணும். ನನ್ನ ಸಾಕ್ಷಿ ಪರಲೋಕದಲ್ಲಿ கர்த்தர் எனக்கு செய்த அற்புதத்தை இந்த பூமியில உயர்த்தணும். ದೇವರು ನನಗೆ ಮಾಡಿದ மனுஷருக்கு முன்பாக நான் அறிக்கை செய்யணும். ಮನುಷ್ಯರ ಮುಂದೆ ಅರಿಕೆ ஆகையாலதான் நான் நிமான்ஸ்ல போய் ரெக்கார்ட் எடுத்தேன். ನಿಮಾನ್ಸಲ್ಲಿ என்னை பரிசோதித்த டாக்டர்கள் ஆச்சரியப்பட்டு விட்டார்கள். ಪರಿಶೀಲಿಸಿದ ಡಾಕ್ಟರ್ ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟರು. உனக்கு பிரைன் ஸ்ட்ரோக் ஆயிருக்கிறது, ಬ್ರೈನ್ ಸ್ಟ್ರೋಕ್ ಆಗಿದೆ, உனக்கு தலையில எவ்வளவு பிளட் கிளாட் ஆயிருக்கு தெரியுமா? ನಿನಗೆ ತಲೆ ಎಷ್ಟು ಬ್ಲಡ್ ಕ್ಲಾಟ್ ಆಗಿದೆ ಗೊತ್ತಾ? ஒரு நரம்பு வெடிச்சிருக்கிறது, ಒಂದು ನರ ಒಡೆದೋಗಿದೆ. என்னுடைய மூளையில இருக்கிற பிரைன்ல இருக்கிற ஒரு நரம்பு வெடிச்சிருச்சு. ನನ್ನ ಮಿದುಳಲ್ಲಿ ಇರುವಂತ ಒಂದು ನರ ಒಡೆದೋಗಿದೆ. அது வெடிச்சதுனால நிறைய பிளட் கிளாட் இருக்கு. ಅದು ಒಡೆದೋಗಿದೆ, ನನಗೆ ಅನೇಕ ಬ್ಲಡ್ ಕ್ಲಾಟ್ ಆಗಿದೆ. 1 2 எடுத்துறலாம், 1 2 ತೆಗೆಯಬಹುದು, நிறைய இருக்கு. ಅನೇಕಗಳಿದೆ. ஆனா ಆದರೆ நீ பேசுற, ನೀನ್ ಮಾತಾಡ್ತಾ ಇದೀಯಾ, நீ ಕೈ ಕಾಲು ಅಸೈக்கிற, ನಿನ್ ಕೈ ಕಾಲು ಅಲ್ಲಾಡ್ತಾ ಇದೀಯಾ, இந்த ரிகவரி எப்படி ஆனுச்சு? ಇದು ಹೇಗೆ ನಿನಗೆ ಸರಿ இந்த ಆಯ್ತು? ஃபாஸ்ட் ரிகவரி எப்படி நடந்தது? ಇದು ಹೇಗೆ ನಿನಗೆ ಆಯ್ತು? ஓ மெடிக்கல் ரெக்கார்ட் எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட் சொல்லுது, ಮೆಡಿಕಲ್ ರೆಕಾರ್ಡ್ உன்னுடைய பிரைன்ல நரம்பு வெடிச்சிருக்கு, ನಿನ್ನ ಮಿದುಳಲ್ಲಿ ಬ್ರೈನ್ ನರ அநேக ಒಡೆದಿದೆ, பிளட் கிளாட் இருக்கு. ಅನೇಕ ರಕ್ತ ಕಡ್ಡಗಳಿದೆ. உனக்கு நாங்க என்ன செஞ்சிருப்போம் தெரியுமா? உண்டா? உன் தலையில இருக்கிற முடியெல்லாம் மொட்டடிச்சு ನಿನ್ನ ತಲೆಯಲ್ಲಿ ಕೂದೆಲ್ಲ ಬೋಡಿ ಹೊಡೆದು இங்க இருந்து இப்படி நான் சர்ஜரி பண்ணிருக்கணும். ಈ ಕಡೆ ಆಪರೇಷನ್ ಮಾಡಿರುತ್ತೇವೆ. மண்டைய பலந்து ನಾವು ಮಂಡೆ ತಲೆಯನ್ನು ಹೊಡೆದು அது உள்ள இருக்கிற அந்த கிளாட் எல்லாம் நாங்க எடுத்திருக்கணும். ಆದ್ರೆ ಒಳಗಿರುವ ಕ್ಲಾಟ್ ಎಲ್ಲ ತೆಗೆದಿರಬಹುದು. ஆனா ಆದರೆ அது எங்களால செய்ய முடியாது. ಅದು ನಮ್ಮಿಂದ ಮಾಡಕ್ ಆಗೋದಿಲ್ಲ. காரணம் ಕಾರಣವು நீ பேசுற, ಮಾತಾಡ್ತಾ
ಇದೆಯೇ? நீ கை கால் அசைக்கிற. ಕೈ ಕಾಲು ಅಲ್ಲಾಡ್ತಾ இது ಇದೆ. எப்படி சாத்தியம்? ಇದು ಹೇಗೆ ಸಾಧ್ಯವೋ? என்னுடைய 47 வருஷத்துல ನನ್ನ இதே நிமான்ஸ்ல டியூட்டி பண்ணிட்டு இருக்கிறேன். ಇದೇ ನಿಮ್ಮಾನ್ಸ್ல ஆயிரக்கணக்கான பேஷண்ட்களை பார்த்து விட்டேன். ಸಾವಿರ ಲೆಕ್ಕ patient உன்னை போல ஒருத்தரையும் நான் பார்க்கல. ನಿಮ್ಮಾಗೆ ಒಬ್ಬರು இந்த மாதிரி பிரைன் ஸ்ட்ரோக் ஆன ஒரு நபர் பேசுறதை நான் இதுதான் முதல் தடவை. ಬ್ರೈನ್ ಸ್ಟ್ರೋಕ್ ಆಗಿರೋದು ಮಾತ್ರ ಇದೇ ಮೊದಲನೇ ಬಾರಿ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. நீ என்ன வேலை பண்ற? ನೀನ್ ಏನು ಕೆಲಸ நீ ಮಾಡುತ್ತೀಯ? என்ன வேலை பண்ற? ಏನು ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದೀಯಾ? நான் இந்த ரிப்போர்ட்ட பார்த்ததும் ನಾನು ಈ ರಿಪೋರ್ಟ್ ನೋಡಿದ ಕೂಡಲೇ பேஷண்ட்டை தூக்கிட்டு வருவாங்கன்னு நான் தேடிட்டு இருக்கிறேன். ಪೇಷಂಟ್ ಅನ್ನು ಹೊತ್ಕೊಂಡು ಬರ್ತಾರೆ ಅಂತ ಹುಡುಕುತ್ತಾ ಇದ್ದೀನಿ. நீ ಸ್ಟೈಲா நடந்து வர. ನೀನು ಸ್ಟೈಲ್ ಆಗಿ ನಡ್ಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದೀಯಾ? டாக்டர் என்னை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை. ಆ ಡಾಕ್ಟರ್ ನೋಡಿ ಹೇಳಿದಂತ ಒಂದು ಮಾತು. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. உனக்கு என்ன ஆயிருக்கு தெரியுமாமா? ನಿನಗೆ ಏನಾಯ್ತು ಗೊತ್ತಾ? மறுபடியும் அதே சொல்றாரு. ಮತ್ತೆ ಅದನ್ನ ಹೇಳುತ್ತಾರೆ. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ನನಗೆ ಆಶ್ಚರ್ಯವಾಯಿತು. நீ என்ன வேலை செய்யற? ನೀನು ಏನು ಕೆಲಸ ಮಾಡುತ್ತೀಯಾ? உடனே எனக்கு தெரிஞ்ச நிமான் சிஸ்டர் அங்க வேலை பண்றாங்க. ತಕ್ಷಣ ಗೊತ್ತಿರೋ ನಿಮಾನ್ ಸಿಸ್ಟರ್ ಅಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಾರೆ. சிஸ்டர் லிடியான்னு அங்க வர்க் பண்றாங்க நிமான்ஸ்ல. ಸಿಸ್ಟರ್ ಲಿಡಿಯಾ ಅಂತ ಅಲ್ಲಿ ನಿಮಾನ್ಸ್ ಅಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಾರೆ. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப உறவு போல அவங்க. ನನಗೆ ತುಂಬಾ ಸ್ನೇಹಿತ. அவங்க பாஸ்டர் தம்பின்னு தான் சொல்வாங்க. ಅವರ ಸೇವಕನ ತಮ್ಮ ಅಂತ ಹೇಳುವವರು. நான் அக்கா அவங்க அக்கான்னு சொல்வாங்க. ಅವರ ಅಕ್ಕ ಅಂತ ಹೇಳುವವರು. அந்த சிஸ்டர் சொன்னாங்க, ಆ ಸಹೋದರಿ ಹೇಳಿದರು, டாக்டர் இவங்க சர்ச்சில் வர்ஷிப் பண்றாங்க. ಡಾಕ್ಟರ್ ಸಭೆಯಲ್ಲಿ ಇವರು ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತಾರೆ. அப்படினா என்னமான்னு கேட்டாரு. ಹಾಗಂದ್ರೆ ಏನಮ್ಮ ಅಂತ ಕೇಳಿದೆ. அப்ப அவங்க சொன்னாங்க, ಅವಾಗ ಅವರು ಹೇಳಿದರು, டாக்டர் இவங்க சபையில கர்த்தரை துதிக்கிறாங்க. ಡಾಕ್ಟರ್ ஜீசஸ் துதி பிரைஸ் பண்றாங்கன்னு சொன்னாங்க. ಸ್ತುತಿಸುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. உடனே அந்த பெண் அந்த ரெக்கார்ட் மேல போட்டு ತಕ್ಷಣ அதானே பார்த்தேன். ಅದೇ ನಾನು ನೋಡಿದೆ. அதானே நான் பார்த்தேன். ಅದೇ ತಾನು ನೋಡಿದೆ. நீ கடவுளுக்கு வித்தியாசமான மகள். ನೀನು ದೇವರಿಗೆ ವ್ಯತ್ಯಾಸವಾದ ಮಗಳು. நீ ஜீசஸ்க்கு ஸ்பெஷல் சைல்ட். ಯೇಸುವಿಗೆ ಸ್ಪೆಷಲ್ ಮಗಳು. ஆகையாலதான் கர்த்தர் உன்னை காப்பாற்றி இருக்கிறார். ನಿನ್ನನ್ನು ಕಾಪಾಡಿದ್ದಾರೆ. உன்னுடைய லிங்க் எனக்கு கொடு. ನಿನ್ನ ಲಿಂಕ್ ನನಗೆ ಕಳಿಸು. ಯೂಟ್ಯೂಬ್ ಐಡಿ எனக்கு கொடு. ನಿಮಗೆ ಯೂಟ್ಯೂಬ್ ಐಡಿ ನನಗೆ ಕೊಡು. நானும் அத பார்க்கிறேன். ನಾನು ಅದನ್ನು ನೋಡುತ್ತೇನೆ. நீ கடவுளுக்கு ஒரு ஸ்பெஷல் சைல்டா இருக்கிறபடியால ದೇವರಿಗೆ ಸ್ಪೆಷಲ್ ಒಂದು ಮಗುವಾಗಿರುವುದರಿಂದಲೇ நீ இனி வர செக்கப்க்கு நிமான்ஸ்க்கு வர வேண்டாம். ನಿನ್ನ ಮುಂದೆ ನಿಮಾನ್ಸ್ಗೆ ಚೆಕಪ್ ಬರಬೇಡ. நான் வெளியில பிரைவேட்டுக்கு வரேன். ನಾನು ಪ್ರೈವೇಟ್ಗೆ ಹೊರಗಡೆ ಬರುತ್ತೇನೆ. ஒரு ஹாஸ்பிடல் பேரை சொல்லி ಒಂದು ಹಾಸ್ಪಿಟಲ್ ಹೆಸರು ಹೇಳಿ அங்க நீ செக்கப்க்கு வந்துடு. ಅಲ್ಲಿ ಚೆಕಪ್ಗೆ ಬಾ. அங்க எனக்கு ஃபீஸ் நீ கொடுக்க வேண்டாம். ಅಲ್ಲಿ ನನಗೆ ಫೀಸ್ ನೀನು ಕೊಡಬೇಡ. அங்க ஃபீஸ் 1800 ஒரு கன்சல்டேஷனுக்கு. ಅಲ್ಲಿ ಡಾಕ್ಟರ್ ಫೀಸ್ 1800 ರೂಪಾಯಿ. எனக்கு 1800 வேண்டாம். ನನಗೆ 1800 ಬೇಡ. நான் உனக்கு ஃப்ரீ சர்வீஸ் பண்றேன். ನಾನು ಫ್ರೀ ಆಗಿ ಕೆಲಸ ஏன்னா நான் ಮಾಡ್ತೇನೆ. உனக்கு செஞ்சா ನಾನು ನಿನಗೆ ಮಾಡಿದರೆ நான் கடவுளுக்கு செஞ்ச மாதிரி ನಾನು ದೇವರಿಗೆ ಮಾಡಿ அந்த blessing எனக்கு போதும். ಆಶೀರ್ವಾದ ನನಗೆ ಸಾಕು. பாத்தீங்களா? ನೋಡಿದ್ದೀರಲ್ಲ? கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருந்தால், ದೇವರ ಮಾತು ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಇಟ್ಟರೆ, அவருடைய வார்த்தைகளை நம்முடைய கரங்களிலே கட்டிக்கொண்டால், ಅವರ ಮಾತು ನಮ್ಮ ಹಸ್ತಗಳಲ್ಲಿ ಕಟ್ಟಿಕೊಂಡರೆ அவர் ஒரு காலம் நம்மை கைவிட மாட்டார். ಅವರು ಒಂದು ಸಾರಿ ನಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். மூன்றாவது ஒரு காரியம், ಮೂರನೇ ಒಂದು ಕಾರ್ಯವು, முதலாவது இருதயத்தில் வைக்க சொல்கிறார். ಮೊದಲನೇದಾಗಿ ಯುದ್ಧದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳ ಹೇಳ್ತಾರೆ. இரண்டாவது கரங்களிலே கட்டிக்கொள்ள சொல்கிறார். ಕೈಯಲ್ಲಿ ಕಟ್ಟಿಕೊಳ್ಳ. மூன்றாவது, ಮೂರನೇದಾಗಿ உங்கள் கண்களின் நடுவே ஞாபக குறியாக வைத்துக்கொள். ನಿಮ್ಮ ಕಣ್ಣುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಜ್ಞಾಪಕ ಗುರುತಾಗಿ ஹalleluya. உன் ரெண்டு கண்களின் மத்தியிலும் இயேசு என்கிற அடையாளம் போடப்பட வேண்டும். ನಿಮ್ಮ ಎರಡು ಕಣ್ಣುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಯೇಸು ಎಂಬ ಗುರುತನ್ನು ಹಾಕಿಕೊಳ್ಳಬೇಕು. இயேசுவை நீ அடையாளமாய் தரித்துக் கொள்ள வேண்டும். ಯೇಸುವನ್ನು ಗುರುತಾಗಿ ತರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. என் நாமம் தரித்த என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி விண்ணப்பம் பண்ணும்போது, ನಮ್ಮ ನಾಮವನ್ನು ಧರಿಸಿ ನಮ್ಮ ಜನರನ್ನು ನೋಡಿ ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡುವಾಗ நான் அவருடைய விண்ணப்பங்களை கேட்டு ನಾನು ಅವರ ವಿಜ್ಞಾಪನೆಯಲ್ಲಿ ಆಲಿಸಿ, ஓ இந்த தேசத்துக்கு ಕ್ಷೇಮத்தை கொடுப்பேன். ದೇಶಕ್ಕೆ ಕ್ಷೇಮವನ್ನು ಆಶೀರ್ವಾದ அப்படினா என்ன? ಹಾಗಂದ್ರೆ ಏನು? நாமம் தரிக்கப்பட்டவருடைய ஜெபம் அங்கீகரிக்கப்படுகிறது. ನಾಮ ಧರಿಸಲ್ಪಟ್ಟ ಪ್ರಾರ್ಥನೆ ಅದು ಅಂಗೀಕರಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. உன் ஜெபம் கேட்கப்படணும். ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಿಸಲ್ಪಡಬೇಕು. உன் ஜெபம் கேட்டு கர்த்தர் உத்தரவு கொடுக்கணும். ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ದೇವರು ಕೇಳಿ ಉತ್ತರ ಕೊಡಬೇಕು. அவர் மறு உத்தரவு கொடுக்க வேண்டுமானால் ಸದುತ್ತರ ಕೊಡಬೇಕೆಂದರೆ நீ முத்திரை தரிக்கப்பட்டவனாய் முத்திரை தரிக்கப்பட்டவளாய் மாற வேண்டும். ஹalleluya. ஹalleluya. முத்திரை தரிக்கப்பட்டவர்களுக்கு எந்த சேதமும் வராதுங்க. ಮುದ್ರೆ ಧರಿಸಲ್ಪಟ್ಟವರು ಯಾವ ಅಪಘಾತವೂ ಬರುವುದಿಲ್ಲ. சேதம் வந்தாலும் அது உங்களை ஒண்ணும் செய்யாது. ಏನೇ ಬಂದ್ರು ನಿಮ್ಮನ್ನು ಅದು ಮಾಡಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. ஹalleluya. ஆமென்.
கடந்த மே மாதத்துல ಕಳೆದೋದ ಮೇ ತಿಂಗಳಲ್ಲಿ VBS நடத்துகிறோம். ಇಲ್ಲಿ VBS ನಡೀತಾ ಇದ್ದೀವಿ. ஊழியக்காரத்துல சொன்னேன், நான் பாத்துக்கறேன், நீங்க போங்க. ಸೇವಕರಿಗೆ ಹೇಳಿದೆ, 1ஆம் தேதி சர்வீஸ் நடத்தி முடிச்சிட்டு நீங்க வாங்க. ಒಂದೇ ಸಾರಿ ಆರಾಧನೆ ಮುಗಿಸಿ ಬನ್ನಿರಿ. நான் அதே இடத்துல தங்கி விட்டேன். ನಾನು ಅಲ್ಲೇ ಇದ್ದೆ. அது ஒரு சின்ன வீடு, ಅದು ಚಿಕ್ಕ ಮನೆ, அங்க இடம் கிடையாது. ಅಲ್ಲಿ ಸ್ಥಳವಿಲ್ಲ. அதே இடத்துல சமைக்கணும், ಅಲ್ಲಿ ಅಡಿಗೆ ಮಾಡಬೇಕು. அதுல தான் பிள்ளைங்களுக்கு நாங்க சத்தியத்தை சொல்லணும். ಅಲ್ಲಿ ಮಕ್ಕಳಿಗೆ ಸತ್ಯ ವಾಕ್ಯ. ஆகவே இவ்வளவு தூரம் வந்து போனாக்க டானி ரோட் பகுதியில் ஒரு ஸ்லம் ஏரியால நடத்திட்டு இருந்தோம். ಟಾಣೆ ರೋಡ್ ಸ್ಲಮ್ ಜಾಗದಲ್ಲಿ ನಡೆಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. நாங்கள் வந்து போவதுக்குள்ளாக நேரம் கிடைக்காது, டிராஃபிக். ನಾವು ಬಂದು ಹೋಗಿ ಸಮಯ ಸಿಕ್ಕಿದ್ರೆ ಟ್ರಾಫಿಕ್ ಆಗುತ್ತದೆ. ஹalleluya, ஹalleluya, ஆமென், ஆமென். அதனால நான் அங்கேயே தங்கி விட்டேன். ನಾನು ಅಲ್ಲೇ ಇದ್ದು ಬಿಟ್ಟೆ. என் கூட சிஸ்டர் ஜோதி மட்டும் இருந்தாங்க. ನನ್ನ ಜೊತೆಗೆ ಸಹೋದರಿ ಜ್ಯೋತಿ ಅವರು ಮಾತ್ರ என் கூட ಇದ್ದರು. பிறந்தவங்க எல்லாரும் வந்து விட்டாங்க. ನನ್ನ ಜೊತೆಗಿದ್ದವರು ಎಲ್ಲ ಬಂದು ಬಿಟ್ಟರು. நானு ஜோதி என் பிள்ளைங்க மட்டும் அங்க இருக்கிறோம். எங்க பிள்ளைங்க, எங்க அக்கா தங்கச்சி பிள்ளைங்க எல்லாமே என் கூட தான் இருக்குதுங்க. ನಮ್ಮ ಅಕ್ಕ ತಂಗಿಯವರು ಮಕ್ಕಳು ನನ್ನ ಜೊತೆಗೆ ಇದ್ದಾರೆ. நாங்க அந்த இடத்துல சமையல் பண்ற பிள்ளைங்களுக்கு ನಾನು ಮಕ್ಕಳಿಗೆ ಅಲ್ಲಿ ಅಡಿಗೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. அங்க பீஃப் நல்லா கிடைக்கும். ಅಲ್ಲಿ ದನ சரி, பிள்ளைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுப்போம் நல்லா அப்படின்னு ಸರಿ ಮಕ್ಕಳಿಗೆ ಅಡಿಗೆ ಮಾಡಿ ಕೊಡೋಣ ಅಂತ மசாலா எல்லாம் வச்சு, பச்சை மசாலா வச்சு மசாலா கூட்டிட்டேன் கறியை. ನಾನು ಮಸಾಲಾ ಎಲ್ಲ ರೆಡಿ ಮಾಡಿ ಮಾಂಸವನ್ನು ಅಡಿಗೆ ಮಾಡಿದ್ದೇನೆ. பாருங்க, அன்னைக்கு பாருங்க, அந்த ஸ்டவ் நான் சர்வீஸ் பண்ணியிருக்கிறேன். ಆವತ್ತೇ ಸ್ಟವ್ ಸರ್ವಿಸ್ ಮಾಡಿದ್ದೀನಿ. 520 ரூபாய் என்னமோ பசங்க கொடுத்து அந்த ஸ்டவ் கூட சர்வீஸ் பண்ணிட்டு வந்தாங்க. 520 ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணல, ಯಾಕಂದ್ರೆ ನಾವು ಯೂಸ್ ಮಾಡಲಿಲ್ಲ. ಎದಕ್ಕೆ ಸರ್ವಿಸ್ பண்ணி கொண்டு வந்தறேன்னு அப்படி கொண்டு வந்த ஸ்டவ்ல தான் சமைக்கிறேன். ಹಾಗಾಗಿ ತಕೊಂಡು ಬಂದ ಸ್ಟವ್ ಅಲ್ಲಿ ಅಡಿಗೆ ಮಾಡುತ್ತೇನೆ. ಸಡನ್ ಕರೆಂಟ್ ಆಫ್ ಆಯ್ತು. ತಕ್ಷಣ ಕರೆಂಟ್ ಆಫ್ ಆಯ್ತು. எனக்கும் ஸ்டவ்க்கு இவ்வளவு தாங்க கேப். இங்க ஸ்டவ் இருக்கு, இங்க நான் நிக்கிறேன். ನನಗೆ ಸ್ಟವ್ಗೆ ಇಷ್ಟು ಮಾತ್ರ ಸ್ಥಳವಿದೆ. இவ்வளவு தான் கேப். ಇಷ್ಟಕ್ಕೆ ಸ್ಥಳವಿದೆ. நான் குக்கரை மூடிட்டு ನಾನು ಅಡಿಗೆ ಮಾಡಿ ಕುಕ್ಕರ್ ಮುಚ್ಚಿಬಿಟ್ಟು அந்த ஜாருங்கள கழுவி நிக்கிறேன். ಆ ಜಾರ್ ಎಲ್ಲ ತೊಳಿತಾ ಇದ್ದೀನಿ. ಸಡನ್ ಕರೆಂಟ್ ಆಫ್ ಆச்சு. ತಕ್ಷಣ ಕರೆಂಟ್ ಆಫ್ ಆಯ್ತು. நான் சொல்றேன், எல்லா இடத்துலயும் லைட் இருக்கு, இங்க லைட் இல்லையேன்னு. ಏನ್ ಎಲ್ಲ ಸಾದ್ರೆ ಲೈಟ್ ಇದೆ, ಲೈಟ್ உடனே ಇಲ್ಲ. ஜோதி சிஸ்டர் எல்லாம் போய் வெளிய பாக்குறாங்க. ತಕ್ಷಣ ಜ್ಯೋತಿ டமால் ஒரு சவுண்ட், ಬಡಾರ್ ಅಂತ ಒಂದು ಸೌಂಡ್. சவுண்ட் வந்த உடனே கரண்ட் வந்துருச்சு. ಆ ಸೌಂಡ್ ಬಂದ ಮೇಲೆ ಕರೆಂಟ್ ಬಂದಿತ್ತು. பட 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 படான்னு ஏதோ கொட்டுற சவுண்ட், ಪಳ ಪಳ ಅಂತ ಏನೋ ಕೆಳಗೆ ಬೀಳುವ ರೀತಿಯ ಒಂದು ಸೌಂಡ್. நான் ಕಣ್ಣು ತೆರೆದು லைட் வந்தது பாக்குறேன். ನಾನು ಕಣ್ಣು ತೆಗೆದು ಕರೆಂಟ್ ಬಂದ ತಕ್ಷಣ ನೋಡುತ್ತೇನೆ, எல்லா கிளாஸ் பீஸ் ஃபுல் என்ன சுத்தி கொட்டி கிடக்குது. ಆ ಗ್ಲಾಸ್ ಎಲ್ಲ ನನ್ನ ಸುತ್ತ ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದಿದೆ. முன்னாடி பாக்குறேன், ಮುಂದೆ ನೋಡುತ್ತೇನೆ, ஸ்டவ் உடைஞ்சு கிடக்குது. ಸ್ಟವ್ ಒಡೆದೋಗಿದೆ. ஸ்டவ் பெஸ்ட் ஆயிடுச்சு. ಸ್ಟವ್ ಬೆಸ್ಟ್ ಆಗಿದೆ. யோசிச்சு பாருங்க, ಯೋಚಿಸಿ ನೋಡಿರಿ. சிலிண்டர் பைப் தனியா வந்துருச்சு. ಸಿಲಿಂಡರ್ ಪೈಪ್ ஸ்டவ் ஆன்ல இருக்குது. ಸ್ಟವ್ ಆನ್ ಅಲ್ಲಿ ಇದೆ. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஸ்டவ் ஆன்ல இருந்து கேஸ் பைப் வெளியே வந்தா என்ன நடக்கும். ನಿಮ್ಗೆಲ್ಲರಿಗೂ ಚೆನ್ನಾಗಿ ಕುಕ್ಕರ್ ಬೆಸ್ಟ್ ಆನவே ಅನೇಕ சேதங்கள் ಉಂಟು. ಕುಕ್ಕರ್ ಬೆಸ್ಟ್ ಆಗಿದೆ, ಅನೇಕ ಅಪಘಾತಗಳು ಉಂಟಾಗುತ್ತದೆ. ஆனா இந்த இடத்துல குக்கர் பெஸ்ட் ஆவல, ಅಲ್ಲಿ ಕುಕ್ಕರ್ ಬೆಸ್ಟ್ ಆಗಲಿಲ್ಲ, ஸ்டவ் பெஸ்ட் ஆயிடுச்சு. ಸ್ಟವ್ ಬೆಸ್ಟ್ ஒரு ಆಗಿದೆ. எரிந்து கொண்டிருந்த ஸ்டவ் ನಾನು ಚೆನ್ನಾಗಿ ಮುಚ್ಚಿರೋ ಸ್ಟವ್ பெஸ்ட் ஆயிடுச்சு. ಅದು ಬೆಸ್ಟ್ ಆಗಿದೆ. அந்த பாத்திரம், அந்த ஸ்டவ் உடைய கம்பி எல்லாமே உடைஞ்சிருச்சு. ಅಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇನೆ ಸ್ಟವ್ ಕಂಬಿಗೆ ಎಲ್ಲ ಒಡೆದೋಗಿದೆ. உடனே நானே அதெல்லாம் ಆಫ್ பண்றேன். ತಕ್ಷಣ ನಾನೇ ಎಲ್ಲ ಹೋಗಿ ಆಫ್ சிலிண்டர் ಮಾಡ್ತೇನೆ, ஆஃப் பண்ணு, ಗ್ಯಾಸ್ ಆಫ್ ಮಾಡ್ತೇನೆ, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ಸ್ಟವ್ ಆಫ್ ಮಾಡ್ತೇನೆ. நான் பாக்குறேன், ನಾನು ನೋಡುತ್ತೇನೆ, ஒரு சின்ன கிளாஸ் பீஸ் கூட என்ன டச் பண்ணலங்க. ಒಂದು ಚಿಕ್ಕ ಗ್ಲಾಸ್ ಪೀಸ್ ನಾನು ಮುಟ್ಟಿಲ್ಲ. இவ்வளவு கேப்ல தான் நான் நிக்கிறேன். ಇಷ್ಟು ಗ್ಯಾಪ್ ಅಲ್ಲಿ என்ன ನಿಂತಿದ್ದೇನೆ. சுத்தி விழுந்திருக்கு. ನಾನು ಸುತ್ತಲೂ ಬಿದ್ದಿದ್ದೆ. கர்த்தருடைய மகிமை இப்படித்தானா? ದೇವರ ಮಹಿಮೆ கேக்குறீங்க, ஆழமா கேட்டு நிக்கிறீங்களா இல்ல கைத்தட்டி மகிமைப்படுத்துறீங்களா? ಆಳವಾಗಿ ಕೇಳುತ್ತಾ ಇದ್ರಾ ಅಥವಾ ಚಪ್ಪಾಳೆ கர்த்தர் எவ்வளவு அற்புதமான தேவன். ದೇವರು ಎಷ್ಟು ಅದ್ಭುತವಾದವರು. அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட எந்த பிள்ளையும் அவர் விடுவதில்லை. ಅದು ನಾಮ ಧರಿಸಲ್ಪಟ್ಟ சங்கீதம் 91 சொல்லுகிறது, ಇದು 91:4 உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ಸರ್ವಶಕ್ತನಾದ ಪರಮಾತ್ಮ ನೆರಳಿರುವ ಆಸಕ್ತಿಯ ನೆರಳಲ್ಲಿ ಇರುತ್ತಾನೆ. அவருடைய நிழல் என் மேல் இருந்தபடியாலதான் ಅವನ ನೆರಳು ನನ್ನ ಮೇಲೆ ಇರುವುದರಿಂದ ஆபத்து வரும்போது அந்த நிழல் என்னை மூடிக்கொண்டு விட்டது. அந்த கிளாஸ் பீஸ் எல்லாம் என் மூஞ்சில அடிச்சிருந்தாலோ, என் கை கால்ல விழுந்திருந்தாலோ, எல்லாம் காயங்களாய் மாறி இருக்கும். ಎಲ್ಲ ಗಾಯಗಳಾಗಿರುತ್ತದೆ. ஒரு துளி கூட என் மேல் படவில்லை. ಒಂದು ಹನಿ ಕೂಡ ನನ್ನ ಮೇಲೆ ಬಿದ್ದಿಲ್ಲ. ஹalleluya. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? கண்களின் நடுவே ನನ್ನ ಕಣ್ಣುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ஞாபக குறியாக இயேசுவை வைத்திருந்தேன். பிரியமான தேவ ஜனமே, ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, முடிக்கிற நேரத்துக்கு நான் வந்துட்டேன். ಮುಗಿಸುವಂತ ಸಮಯಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೀವಿ. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய நீ ಆಶೀರ್ವಾದನ ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು. வசனத்தையும்
ಅವರ ವಾಕ್ಯವನ್ನು உன் இருதயத்திலும் ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿಯೂ அவருக்கு கீழ்ப்படிதலும் ಆತನ ವಿಧೇಯನಾಗುವುದಲ್ಲಿಯೂ உன் கரங்களிலும் ನಿನ್ನ ಕರಗಳಲ್ಲಿಯೂ அவருடைய முத்திரையை ಆತನ ಮುದ್ರೆಯನ್ನು அடையாளமாக ಗುರುತಾಗಿ உன் கண்களின் நடுவே பொறித்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ನಿನ್ನ ಕಣ್ಣುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಭದ್ರವಾಗಿ நீ அப்படி இன்றை முதற்கொண்டு செயல்படுவாயானால் இன்னும் இருக்கிற 3 மாதத்துக்குள்ளே இந்த சபையின் வாக்கு தத்தம் உன் மேல் வந்து பலிக்கும். இந்த 3 ತಿಂಗಳಲ್ಲಿ ಸಭೆ ವಾಗ್ದಾನ ನಿನ್ನ ಮೇಲೆ ನಿನಗೆ ಸಫಲವಾಗುವುದು. உங்க ஒரு வாரத்திற்கு கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேறும். ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೆ ಕೊಟ್ಟ ವಾಗ್ದಾನ ನೆರವೇರುತ್ತದೆ. ஹalleluya ஹalleluya. கரங்களை தட்டி கர்த்தரை கனப்படுத்துங்க. ಚಪ್ಪಾಳೆ ಹೊಡೆದು ದೇವರನ್ನು ಗಣಪಡಿಸಿರಿ. தேவன் நல்லவர், ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. ஹalleluya ஹalleluya. அப்படி நாம் எல்லாரும் எழும்பி நிற்போம். ಹಾಗೆ ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. நாம் எல்லாரும் எழும்பி நிற்போம். ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. ಎಲ್ಲರ ಕಣ್களை ಮೂಡಿ ಎಲ್ಲ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்க. ದೇವರ ಕರದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿರಿ. ஆண்டவரே, ದೇವರೇ, உம்முடைய வசனத்தை இதுவரைக்கும் நான் ಅರ್ಪமா ಎಣ್ಣಿனேன். ನಿಮ್ಮ ಮಾತಿನ ತನಕ ನಾನು ಅಲ್ಪವಾಗಿ ಅಲಕ್ಷ್ಯಪಡಿಸಿದ್ದೇನೆ, ಅಲಕ್ಷ್ಯಪಡಿಸಿದ್ದೇನೆ, ಕೇವಲமா ಎಣ್ಣಿನೇன், ಕೇವಲವಾಗಿ ಎನ್ನಿಸಿದೆ, ಏನೋ தானே என்று பின்பற்றினேன், ನೀನು ಬೇಕಾಬಿಟ್ಟಿಗೆ ಹಿಂಬಾಲಿಸಿದೆ. ஆனால் இந்த நேரத்தில் ಆದ್ರೆ ಈ ಸಮಯದಲ್ಲಿ என்னை ஒப்புக்கொடுக்கிறேன் ஐயா, ನಾನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನಯ್ಯ, என்னை ஒப்புக்கொடுக்கிறேன் ஐயா, ನಾನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನಯ್ಯ. உங்க சமூகம் என் மேல் இறங்கட்டும், அப்பா ನಿಮ್ಮ ಸಮ್ಮುಖ ಮೇಲೆ வார்த்தைகள் என் மேல் இறங்கட்டும், ನಿಮ್ಮ ಮಾತಿನ ಮೇಲೆ ಇಳಿದು ಬರಲಿ. கீழ்ப்படியுள்ள பிள்ளையாக ವಿದ್ಯೆನಾಗುವಂತ ಮಕ್ಕಳಾಗಿ, பக்தியை காண்பிக்கிற மகனாய் மகளாய் ತೋರಿಸುವಂತ ಮಗನಾಗಿ ಮಗಳಾಗಿ ಅಲ್ಲ ஐயா, பயத்தோடு உம்மை சேவிக்கணும், ಭಯದಿಂದ ಸೇವಿಸಬೇಕು, அன்போடு உம்மை சேவிக்கணும், ಪ್ರೀತಿಯಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಸೇವಿಸಬೇಕು. என் சரீர ஆத்துமா அனைத்தையும் ஒப்பு கொடுத்து உம்மை நேசிக்கணும். ನನ್ನ ಶರೀರ ಆತ್ಮ ಎಲ್ಲ அப்பேற்பட்ட தேவ பிள்ளையாய் என்னை மாற்று, ಆ ರೀತಿ ಮಕ್ಕಳಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸು. அப்படி நான் மாறும்போது ನಾನು ಮಾರ್ಪಡುವಾಗ ஓ என்னிடத்தில் வந்து நீ ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே, ನನ್ನ ಬಳಿ ಬಂದು ನೀನು ಆಶೀರ್ವಾದ ಅಂತ ಹೇಳಿದೀರಲ್ಲ, நீங்க வாங்க, ನೀವು ಬನ್ನಿರಿ, நீங்க சொன்னீங்க, ನೀವು ಹೇಳಿದೀರಲ್ಲ, எனக்கு செய்யுங்க என்று கேளுங்க. ನನಗೆ ಮಾಡಿರಿ ಅಂತ ಕೇಳಿರಿ.